Hey, hi butterflies. நல்லா இருக்கு. வெல்கம் பேக் டு யுவர் டேக் குக் சன்ஷைன் கார்டன் ராம். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்றத விட ரொம்ப ஐயோ எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஃபைனலாக நம்மளோட சேனல் 1K ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்டு ரெஸ்பான்ஸ் அந்த மோட்டிவ் தான்டா ரீசனே. நீங்கள் கொடுக்குற மோட்டிவ்னாலேயே நான் வந்து டெய்லியும் வீடியோ போடணும், டெய்லியும் உங்கள் கூட எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு எனக்கே நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. நான்லாம் சரியான சோம்பேறி. எனக்கு டேக்குக்கு பிடிக்கும். நிறையா ஸ்டோரி படித்து தான் எனக்கே வந்து நானும் ஸ்டோரி போடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் ஸ்டார்ட்டிங்கும் பார்த்தீங்க அப்புடின்னா, எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் போடுவேன். பட் எப்போ வந்து இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து அதாவது அந்த கன்வர்சேஷன் 2 சைடும் வர ஆரம்பிச்சுச்சோ, அப்பயே எனக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் மோஸ்ட்லி எனக்கு ஒர்க் இருக்காது. பட் இருந்தாலுமே எனக்கு உங்க கூட எங்கேஜ்டா இருக்கிறது ரொம்ப புடிச்சிருக்குடா. அந்த மாரி சின்ன ஸ்டோரீஸா இருக்கட்டும், சின்ன ஷார்ட்ஸா இருக்கட்டும், எதுலயாச்சும் உங்க கூட ஒரு எங்கேஜா இருக்கும்போது அது நல்லாருக்கு. நீங்க வந்து அந்த ஸ்டோரிய ஃபுல்லா கேட்டு, அதில உங்களோட ஒப்பீனியன் ஒவ்வொன்னும் ஷேர் பண்ணமேது, எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு தெரியுமா? அது வந்து எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. பட் ரியலி தேங்க் யூ ஸோ மச்டா. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த 1Kக்கு நான் வரதே டவுட்டு தான். அண்ட் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டேக் குக் ஸ்டோரீஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன்டா. அண்ட் உங்களோட ரெக்வெஸ்ட், கமெண்ட்ஸ், மோட்டிவ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க் யூ ஸோ மச்டா. எல்லாரும் ஹாப்பியா இருங்கடா. அண்டு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூடா. ஓகே, நம்ம வந்து தேங்க் யூ நெறையா சொல்லிட்டேன். அண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் விட்டா நான்லாம். ஸோ தேங்க் யூ. போதும். சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. நம்ம நேத்து பாட்டுல வந்து நான் வந்து அலெக்ஸ்ட்ட பேசிட்டு போற மாரி முடிச்சிருப்பேன்டா. அண்டு டேக் குக் ஸ்டோரியில வந்து அவங்க லவ்வ காட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லடா. நம்மளுக்கெல்லாம் டேக் குக் ஸ்டோரினா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த க்யூட் க்யூட் இன்ட்ராக்ஷன்லாம் நெறையா போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அதே சமயம் அந்த ஸ்டோரி லைனையும் பார்க்கறனால என்னால ரொம்ப அவங்க ஸ்டோரிய உள்ள கொண்டு வர முடில. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்னைக்கு 1K வந்து ஹேப்பில இருக்கறனால, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட் ஃபுல்லா டேக் குக்கா கொண்டு போறேன்டா. கொண்டு போக ட்ரை பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த பார்ட் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லாஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம டேங் வந்து அலெக்ஸ்ட்ட சொல்லிட்டு போறதோட பார்த்துருப்போம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணா நம்ம டேங் தான்டா ஆஃபீஸ்லேருந்து தான் வெளிய நடந்து வராங்க. ஆக்சுவலா சொல்லியிருக்கும்போதே ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. "நீங்க வீட்டுக்கு போங்க" அப்படின்ட்டு. "நான் வந்து அலெக்ஸ் கூட வந்துக்கிறேன்" அப்படின்னு. அவருக்கு வந்து கொஞ்சம் தனியா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால இப்ப அவர் தனியா தான் நடந்து வராங்க டேயாங்கு. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வெளிய தான்டா வராங்க. பார்த்தா அதுக்குள்ளேயும் எப்படிதான்னு தெரியல, ரொம்ப மழை பெய்யுது சடனா. எந்த ஒரு இடியும் இல்ல, காத்தும் இல்ல. அந்த மழை மட்டும் தான் பெய்யுது. மேபி அந்த கடவுளே பார்த்துருப்பாங்க போல. பாவம் இவன் ரொம்ப அழுகுறான். நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த அழுகையில வந்து அந்த மழையில வந்து டேங்கோட கண்ணீர் கூட வெளிய தெரியல. அவன் அழுகுறான் அப்படின்ட்டு. நம்ம டேங் பார்த்தோம்னா ரொம்ப உடைஞ்சு போயிட்டு அப்படியே அந்த ரோட்ல தான நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனோனே பார்த்தோம்னா, ஒரு கார் வந்து அவங்க பக்கத்துல தான் நிக்கிது. டேங்க் வந்து அது யார் காரு, என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாம் விருப்பமே இல்ல. அவங்க கால் நிக்கவும் இல்ல. அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே தான் இருக்காங்க. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த கார்லேருந்து ஒரு பெர்சன் தான்டா இறங்கி வேகமா டேங்க் கிட்ட தான் வந்து டேங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங், "ஏன்டா இப்படி நடக்குற? என்னாச்சு?" "ஜங்குக், இதுக்கப்புறமும் என்னாச்சுன்னு நீ எப்புட்றா கேட்குற? நான் எத என் ஃபேமிலின்னு நெனச்சேனோ, அட்லீஸ்ட் எனக்கு அம்மா பாசம் கிடைக்கலனாலும், அவங்க என் அம்மான்னு நெனச்சு ரொம்ப கனவு கண்டிருந்தேன். ஆனா, திடீர்னு பார்த்தா, அவங்க என் அம்மாவே இல்லைன்னா, அது எப்படி ஜங்குக் என்னால ஏத்துக்கிற முடியும்? எங்க அண்ணங்க என் மேல அவ்ளோ உயிரா இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அவங்க தம்பி இல்லைன்னு தெரிய வந்தா, இதே பாசத்த என் மேல குடுப்பாங்களா? என் அப்பா என்ன அந்த வீட்டு ராஜா மாரி பார்த்துக்கிருவாங்க. நான் ஒரு பிரின்ஸ் மாரி இருப்பேன். இவ்ளோ நடந்ததுக்கப்புறம் வீட்ல இருக்க யாரும் என்ன அக்செப்ட் பண்ணலைன்னா,
எங்கள் அப்பா ஒரு வேளை யாரையாச்சும் சூஸ் பண்ணுற நிலமை வந்தால் என்ன நடக்கும் சங்கு? நான் இது வரைக்கும் எதெல்லாம் உண்மைன்னு நினச்சேனோ அதெல்லாம் உண்மை இல்லை. அலெக்ஸோட லவ் செல்ஃபிஷ் இல்லாததுன்னு நினச்சேன். ஆனால் அவனும் என்ன இருந்தாலும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் ஏன் சங்கு? எனக்குன்னு இது என்னதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லையா? என்னால் இதுக்கு மேலே முடியலை சங்கு. நான் கேட்குறது எல்லாமே நான் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான். அதை தவிர என் லைஃப்பில் ஏன் எல்லாமே இந்த கடவுள் கொடுக்குறாரு அப்படின்ட்டு டேங் வந்து ரொம்ப உடஞ்சி விழுகிறாங்கடா. நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த ஹக்கை வந்து லைட்டாக பிரேக் பண்ணிட்டு டேங்கோட 2 கண்ணத்தையும் பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரோட கண்ணு தான் ஒருத்தவங்கள அவ்வளோ டீப்பாக பார்க்குது. டேங், உங்கள் அம்மா உனக்கு உயிர் கொடுக்கலன்றதுக்காக அவங்க அம்மா இல்லையான்னு போயிருமா? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சனால நீ உங்கள் அம்மாவை வெறுத்துருவியா? சொல்லிட்டியா? மாட்டேன் சங்கு. அவங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. என்னால் எப்படி அவங்கள வெறுக்க முடியும்? அவங்க என்னை வெறுத்தாலும் என்னால் அவங்கள வெறுக்க முடியாது. அதே மாதிரி தான் டேங், நீ அவங்களுக்கு ரத்த சம்மந்தம் இல்லைனாலும் நீ எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் தெரியும் கிம்மோட ஃபேமிலியில் ஒரு வீக்னஸ்னால் அது இந்த டேங் மட்டும்தானு. ஆனால் இப்போ இந்த ஜீனோட வீக்னஸும் இந்த டேங்காக தான் இருக்கான். ஜங்குக் நீ டேங், உன் கூட சண்டை போட்டு கூட என்னால் இருக்க முடியும்டா. ஆனால் நீ இப்படி உடஞ்சி இருக்கிறத பார்க்க என்னால் சத்தியமாக முடியாது டேங். உனக்கு ஒன்னதுன்னு சொல்லிக்கிற யார் இல்லைன்னு நீ சொல்கிறேல, அப்படி நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நீ தாண்டா என் கூட இருந்த. டேங், இதுக்கு முன்னாடி உன் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் டேங். என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சங்கு, நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? இதனால் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. சின்ன வயசுலேருந்து நிறையா கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம 2 பேருக்கும் தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ கேட்குற எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்றையா, என்னை நம்புறியா அப்படின்றாங்க. டேங்க்கு வந்து அப்படியே ஜங்கு கூட இருந்த எல்லா செகண்டையும் யோசிச்சு பார்க்குறாங்கடா. மேபி அவங்களோட ஃபஸ்ட் மீட் வந்து பிடிக்காம தான் நடந்திருக்கும். ஒரு சண்டேல தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டேங் வந்து ஜங்குக்கை பற்றி புரிஞ்சுக்கிருவாங்க. எல்லாருமே நான் தனியாக இருக்கணும் போங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஜங்குக் வந்து நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், ஆனால் நீ வந்து நான் இருக்கிறதா ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு டேங் உடஞ்சி விழுகும்போதெல்லாம் அவர் கூடயே தான் இருந்திருப்பாங்க. இப்போ கூட போன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக் போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பிரச்சனைன்றப்ப எல்லாரும் ஆறுதல் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவருக்கு ஆபத்துன்றப்ப கூட இருந்து அவங்கள காப்பாற்றி எல்லார் முன்னாடி அவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு அது என்ன வேணும் அப்படின்ட்டு அவங்களே உணர வச்சுருப்பாங்க. ஸோ டேங் வந்து ஒரு செகண்ட் ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. அந்த பாட்டி வேறு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பையன்லாம் ஒரு தடவை கையை விட்டு போயிட்டா திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு கடவுள் கொடுத்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதன்னு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டேங்க்கும் தோணும், இப்படி ஒருத்தனை விட்டுட்டா என் லைஃப்பில் நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கும்? அந்த பணமும் காசும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? இல்லை நான் எதுவுமே இல்லாமல் ஜங்குக் கூட இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமா? அப்படின்ட்டு ஜங்குக்கே தான் பார்க்குறாங்க. ஜங்குக், ஒரு வேளை நீ இது வேணும்னு நினச்சேன்னா என்னை நீ கிம் டேங்கா உன் கூட இருக்க முடியாது என்னால். ஒரு டேங்கா மட்டும்தான் என்னால் உன் கூட வர முடியும். அப்போது உன்னால் என்னை ஏற்றுக்கிற முடியுமா? டேங், வாழ்கிறதுக்கு காதல் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் வேணாம். இந்த பணம் காசெல்லாம்
எனக்கு தேவையில்ல. என் மனசுக்கு பிடிச்ச ஒன்றை என் கூட வச்சு பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கிறணும். இந்த உலகத்தில் நீ உனக்கு கிடைக்காதுன்னு நினச்ச எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கணும். அது மட்டும்தான் டேங் என்னோட ஆசை. உனக்கு சம்மதம்னா இப்பேலேருந்து நான் ஜீனோ டேங்க ஏற்றுக்கிறேன். இல்லை உனக்கு வேணான்னா கிம் ஜங்குக்கா மாறுறதுக்கும் நான் தயார். ஆனால் எதாக இருந்தாலும் நீ என் கூட இருக்கணும் டேங். என்னால் இதுக்கு மேலே கண்ணாம்பூச்சி விளாட முடியாது. நீ ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி விழுகும்போது ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜில் என்னால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது டேங். நீ அழுகும்போது உனக்கு கெட்டி பிடிச்சி அணைச்சு நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுட்டேயா. இதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாது. ஐ லவ் யூ டேங். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றாங்க. டேங்க்கு அவ்வளோதான். ஸோ ஜங்குக் வந்து இந்த அளவுக்கு போவானா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டு அப்படியே ஜங்குக்கை தாண்டா டைட்டாக ஹக் பண்ணிக்கிருவாங்க. அந்த கிரிப் லைட்டாக லூஸ் ஆனால் கூட எங்கே ஜங்குக் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு அவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்த கிரிப்பு. ஸோ ஜங்குக் இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அவரும் டேங் வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஜங்குக் என்னை ஏமாற்ற மாட்டேன்னு தெரியும், என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தெரியும். ஆனால் எப்பயாச்சும் நான் உன்கிட்ட கோவமாக பேசினாலோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்தினாலோ என்னை திட்டு, அடி. ஆனால் என்னை போயிடுன்னு மட்டும் சொல்லிடாத ஜங்குக். ப்ராமிஸ் டேங். நீயே போகிறேன்னு சொன்னாலும் நான் சத்தியமே விட மாட்டேன். Because that much I love you. I love you ஜங்குக். I love you so much அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அந்த ஹக்கில் அவ்வளோ லவ் ஃபீலிங் இருக்குது. 2 பேரும் அவங்களோட அந்த ஃபீலிங்ஸை விடுறதுக்கு விட முடியலை. 2 பேரும் அவங்களோட அந்த இதத்தை வந்து அவ்வளோ அழகாக உணர்கிறாங்க. அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு 2 பேரோட ஃபோர்கட் தாண்டா அட்டாச் பண்ணுறாங்க. அந்த மழை வேற அவ்வளோ அழகாக பெய்யுது. அந்த ஒரு ஹாப்பினஸ் முடிஞ்சு ஒரு சந்தோஷம் வர மாதிரி அந்த மழையும் லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே வருதுடா. அதோட ஒரு சாஃப்டான காற்றடிக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கு. டேங் என் கூட அந்த ஓட்டு வீட்டில் உன்னால் வாழ முடியுமாடா? பட் டேங் எதுவுமே சொல்லலை. அப்படியே ஜங்குக்கோட 2 செக்கை அந்த 2 கன்னத்தை தாண்டா ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க லிப்ஸை தான் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அந்த கிஸ் மூமெண்ட் அவ்வளோ சாஃப்டாக போகுது. அதுவே போதும் போல் ஜங்குக்கு அவருக்கான ஆன்சரை புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்ல ஜங்குக், எனக்கு உன் கூட நான் இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக கஷ்டமாக அது உன் கூட இருக்கணும், எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி தான் அந்த மூமெண்ட் போகுது. ஸோ அவ்வளோ அழகாக அங்கனக்குள்ளே அந்த இது போகுதுடா. ஸோ ஃபைனலாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி இந்த பணம், பேர், புகழ் இந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டேன் ஜங்குக். இதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது உன் கூட இருக்க ஒரு சிம்பிளான லைஃப். எனக்கு அதில் உன் கூட இருந்தால் போதும். சந்தோஷமோ கஷ்டமோ நீ என் கூட இருந்தால் நான் எதாக இருந்தாலும் தைரியமாக ஸ்பேஸ் பண்ணுவேன்னு தோணுது. எனக்கு அது போதும் அப்படின்றாங்க. ஜங்குக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த மூமெண்ட் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணால் அம்மியும் டேவிட்டும் தாண்டா காட்டுறாங்க. ஸோ அம்மி ஃபோனுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கும். டேவிட் வந்து அம்மியோட வயிற்றில் தான் படுத்திருப்பார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே கப்பல்ஸ் தாண்டா. ஸோ அது இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப டெப்த்தாலாம் வேணாம். என்னாச்சு? யார் இந்நேரம் ஃபோனு? ஜங்குக் தான். 2 பேரும் ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால் டேங் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அவங்க அம்மாவோ இல்லை அண்ணனோ அப்பாவும் ஃபோன் பண்ணால் என் கூட இருக்கான்னு போய் சொல்ல சொன்னாங்க. அவன் உன் கூட இருந்தானா நான் 3rd மெம்பர் மாதிரி தான் இருப்பேன். அதில் என்ன சந்தேகம்? ஆமாம்,
அப்படின்றாங்க. டேவிட்டும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அம்மிய தான்டா பார்க்குறாங்க. அம்மிக்கு வந்து ஒரு மாரி ஒரு எமோஷ்னலா அவங்களுக்கு வந்து அழுகுற மாரி டியர்ஸ் வருது. டேவிட் இத பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அம்மியோட டியர்ஸ தான்டா இது பண்றாங்க விப் பண்றாங்க. ஃபைனலா நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல? ம். கண்டிப்பா ஜங்குக் டேங்க நல்லா பார்த்துக்கிறான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு டேவிட். ஜங்குக் டேங் வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்த அனுபவிச்சிருக்கான். இதுக்கப்புறமாச்சும் அவன் லைஃப் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்படின்றாங்க. டேவிட்டும் இத பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. இப்படியே கட் பண்ணா நம்ம டேகுக் சைடு தான்டா. நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு செவத்துல தான் சாஞ்சுட்டு 2 பேரும் செவத்துல தான் அவங்க பேக் சாஞ்சிருக்கும். அதாவது முதுகு அட்டாச் ஆன மாரி. அண்ட் டேங்கோட தலை வந்து அப்படியே ஜங்குக்கோட லெஃப்ட் ஷோல்டர்ல இருக்கும். அவங்க 2 பேரோட ஹேண்ட் வந்து ஹோல்ட் ஆன மாரி இருக்கும்டா. அப்படியே 2 பேரும் அமைதியா தான் இருப்பாங்க கொஞ்ச நேரம். ஜங்குக் தான் ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கும். டேங் எங்கேயாச்சும் போகணும்னு நீ ஆசைப்படுறியா என்ன? ஜங்குக் நான் எப்பயுமே எந்த ஒரு கஷ்டத்துலேருந்து டக்குன்னு வெளிய வந்ததே கிடையாது தெரியுமா? ஆனா என்னை சுத்தி இவ்ளோ கஷ்டம் இருக்கு இன்னைக்கு. ஆனா எனக்கு அது கஷ்டமாவே தெரியல. இதுக்கப்புறமும் நான் இன்னும் ஃபீல் பண்றேன்னு நீ நினைக்கிறியா? மேபி உள்ள உடைஞ்சிருக்கலாம். ஆனா உன் கூட இருக்கமேது எனக்கு அவ்வளோ கஷ்டமா தெரியல ஜங்குக். அதுவும் இவ்ளோ நடந்ததுக்கப்புறம் எனக்கு நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்க பிறந்திருந்தாலும், என்னை பெத்தவங்க யாரா இருந்தாலும், நான் எப்பயுமே கிம் ஃபேமிலிக்கு தான் சொந்தம். அதுதான் என்னோட குடும்பம். இதில நான் கஷ்டப்படுறதுக்கோ, அழுகுறதுக்கோ எதுவுமே இல்ல. அப்புறம் நான் ஜீனாவா மாறுறதுக்கும் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்ல. அப்படின்ட்டு ஜங்குக்கோட கைய தான்டா பார்க்குறாங்க. ஜங்குக்கும் சாஃப்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட அந்த ஹோல்ட் பண்ண கைய தான் எடுத்து அப்படியே டேங்கோட ஹேண்ட வந்து கிஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் அவங்க ஃபோர்ஹெட்ட அட்டாச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியா தான்டா இருக்காங்க. ம். அப்புறம் அப்புறம் என்ன? எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். ஆ அதுக்குன்னு டிரைவருக்கு என்ன வேணுமா? ஏய்! நீ என்ன எப்ப பார்த்தாலும் அப்படியே நெனச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணம்லாம் பண்ணணும்ல, அதான் கேட்டேன். அப்படின்றாங்க. ஜங்குக் டேங் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்க ஷர்ட்குள்ள வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்கடா ஒரு செயினு. ஆக்சுவலா அந்த 2 செயின வந்து ஜங்குக்கும் போட்டிருப்பாங்க, டேங்கும் போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஜங்குக் போட்டிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம டேங்க்கும் தெரியும். பட் நம்ம டேங் வந்து கொஞ்சம் கெத்தான ஆளாச்சுல. நான் வந்து அன்னைக்கே சொல்லியிருப்பாரு, "நான்லாம் கழட்டி வச்சுருவேன்டா" அப்படின்ட்டு. ஸோ அது வந்து வெளிய காட்டியிருக்கவே மாட்டாங்க. இன்னுமே வந்து டேங் வந்து அத கழட்டி வச்சிருப்பாங்கன்னு தான் ஜங்குக் நெனச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ தூங்கும்போது கூட வந்து அந்த காலர் பட்டன் வரைக்கும் போட்டிருப்பாங்கடா. அந்த செயின் இருக்கா, இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்னைக்கு தான் வந்து அந்த செயின அப்படியே வெளிய எடுத்து காட்டுறாங்க. ஜங்குக்லாம் ஒரு மாரி சர்ப்ரைஸா இருக்கு. "ஏய்! இந்த செயின நீ கழட்டவே இல்லையா?" "ஹ்ம். லூசாடா நீ?" மேரேஜ் சிம்பிள்னு சொல்லி இத போட விட்டாங்க. இத போய் எப்படி கழட்டி வைக்க முடியும்? ஓ! ஆனா அந்த திமிரு பிடிச்சவன் என்னென்னமோ சொன்னானே! இதெல்லாம் போட மாட்டேன். நீ போட்டுட்டது என் கழுத்துல இருக்கணுமா? நான்லாம் வீட்ல போனோனே எடுத்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சுருவேன்னு. என்னென்னமோ சொன்னியே அன்னைக்கு. ஆ? என்ன அது? ஆ? என் வாயி நான் சொல்லுவேன். அத பண்ணணுமா, பண்ணக்கூடாதான்னு என் விருப்பம். ஜஸ்ட் நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேன்றதுக்காக, நீ என் லைஃப்ப ரூல் பண்ணலான்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காத. புரியுதா? எப்பயுமே நீ என்ன வீட்டோட டிரைவர் தான். நான் தான் உன்னோட ஓனர். ம்? ஸோ ஓனர ஏத்து பேசக்கூடாது. புரியுதா? அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே டேங்கோட ஹிப்ப தான்டா அப்படியே அவங்க பக்கத்துல டைட்டா கொண்டு வர மாரி ஹக் பண்ணிக்கிறாங்க. விட்டா நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட மடியில ஏறி உட்காந்துருவாங்க. அந்த மாரி தான் கிரிப் இருக்கு. டேங் வீட்ல
உங்க வீட்ல யாரும் அக்செப்ட் பண்ணலன்னா என்னடா பண்ணுவ? ம். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, எங்க அப்பாவுக்கும், எங்க அண்ணனுக்கும் நான்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவ பத்தி சொல்ல தேவையில்ல. கொஞ்சம் டைம் எடுத்து ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா, கண்டிப்பா நல்ல பதில் கிடைக்கும். என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும். "சார் எனக்காக கஷ்டப்பட ரெடியா?" அப்படின்றாங்க. ஜங்குக்லாம் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. சத்தியமா நான் ரெடி தான். இப்பயே சொன்னாலும் இன்னைக்கு உன்ன கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஆ அவ்வளோ அவசரம் சாருக்கு. ஆனா ஜங்குக், என் லைஃப்ல எனக்கு எது நடந்தாலும் என் ஃபேமிலியோட பெர்மிஷனோட தான் நடந்திருக்கு. மேரேஜ் எல்லாமே என் ஃபேமிலி கூட என் ஃபேமிலியோட பெர்மிஷனோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வேளை சூழ்நிலை நம்ம கைய விட்டு போச்சுன்னா, நான் எக்காரணத்த கொண்டும் உன்ன டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண மாட்டேன் ஜங்குக். அதே மாரி நம்மளுக்குள்ள பிரிவு வர மாரி நீ ஃபீல் பண்ணேன்னா, தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணி என்ன அங்கருந்து கூட்டிட்டு வந்துரு. புரியுதா? என்னால இதுக்கு மேல நீ இல்லாம இருக்க முடியாது. அப்டின்றாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, நான் இருப்பேன் அப்டின்ற மாரி தான் அந்த மூமெண்ட் போது. ஸோ ஃபைனலா வந்து நம்ம டேங் தான்டா அந்த ஜங்குக்கு வந்து இருக்கிற துணி, ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு பெட் மாரி ரெடி பண்ணியிருப்பாரு. டேங் வந்து அதில தான் படுத்திருப்பாங்க. ஜங்குக் வந்து அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி தான் படுத்திருப்பாங்க. "ஏய் டிரைவர், என்னடா? உனக்கு தெரியும்ல, என்னால எதுவும் பிடிக்காம தூங்க முடியாதுன்னு. அதுக்குன்னு எதுவும் வேணுமா? ஏய், எனக்கு ஏதாச்சும் பொம்மை அந்த மாரி ஏதாச்சும் குடேன். இல்லன்னா, அன்னைக்கு தொட்டில்ல தூங்கும்போது கை குடுத்தேல்ல, அந்த மாரி கூட குடு." அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து இன்னுமே டேங் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஸோ அவரும் அமைதியா வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஹக் பண்ணி தூங்கியிருக்காங்க. டேங்க் வந்து நைட் மேட்டர் வரக்கூடாதுன்னு சொன்னப்பலாம், ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் வந்து டேங் தூங்குவாங்க. பட் இன்னைக்கு வந்து அது என்னமோ அவங்களுக்கு அந்த ப்ரப்போசலுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஷை மூமெண்ட்டா இருக்கு. 2 பேரும் ரொம்ப டச்சிங்ல இருக்கிறதே ரொம்ப கூச்சமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ பட் இருந்தாலும் நம்ம டேங் வந்து அத எப்படியாச்சும் நம்ம இன்டைரக்ட்டாச்சும் அவனுக்கு சொல்லுவோம் அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ஜங்குக்லாம் சுத்தமா அவுட் ஆஃப் தாட்ல தான் இருப்பாரு. "ஓ! இந்தா கைய புடி" அப்படின்ட்டு கைய தான்டா குடுக்குறாங்க. டேங்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே கைய தட்டி விட்டுட்டாங்க. "என்னடா நீ இதெல்லாம் கை கேட்ட?" "ஆமாமா கேட்டேன். இதுக்கப்புறமும் நீ கைய மட்டும் தான் குடுப்பியா? நீயே வச்சுக்கோ." அப்படின்ட்டு டேங் திரும்பி படுத்துட்டாங்க. அப்பதான் ஜங்குக்கு புரியுது டேங் எத மீன் பண்ணா அப்படின்ட்டு. ஸோ வேகமா போய் அவங்கள பேக் ஹக் பண்ண மாரி தான்டா படுத்து தூங்குறாங்க. என்னோட திமிரு பிடிச்சவனுக்கு இவ்ளோ இருக்குமா? ஆ இவ்ளோ இன்டைரக்ட்டா சொல்லுவியா என்ன? இத விட டைரக்ட்டா இந்த உலகத்துல யாராலயும் சொல்ல முடியாது. ஆனா உன் மரமண்டைக்கு தான் எதுவுமே புரியல. சரியான டியூப் லைட்டு. என்ன பண்ண? டியூப் லைட்டா போயிட்டேன். நீ வேணா சரி பண்ணு. ம். கஷ்டம் தான். ட்ரை பண்றேன். ஏதோ பார்றா! என்னமோ எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி சொல்றியே! ம். யாருக்கு தெரியும்? பார்த்தா தானே தெரியும். சொல்லேன். உனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தா, இப்பயே ஒரு ரிஹர்சல் பார்ப்போமா? ஹேய்! ஜங்குக். ஏய்! லவ் பண்றத சொன்னேன்டா. எப்ப பார்த்தாலும் அதே நெனப்பு. அப்டின்றாங்க. டேங்க்லாம் ஒரு மாரி ஷை ஆயிட்டு, அப்படியே திரும்பி ஜங்குக்கோட செஸ்ட்ல தான்டா அவங்க ஃபேஸ கவர் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஜங்குக்கும் அப்படியே அழகா டேங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவருக்கெல்லாம் தூக்கம்லாம் வரல. இன்னைக்கு இவன இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா போதுன்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா டேங் தூங்குனோனே, ஜங்குக் அங்கருந்து வெளிய தான் வராங்க. வெளிய வந்து நான் சொல்லியிருப்பேன்லடா, ஒரு மர பெஞ்ச் மாரி அவங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்திலேயே போட்டிருப்பாங்க. ஸோ, அதில தான் உட்காந்துட்டு அந்த வீடையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஜங்குக் வந்து ஸ்மோக் பண்ற மாரி தெரியுது. அவ்ளோ டென்ஷனா என்னான்னு தெரியல. ஆனா, அந்த ஸ்மோக் பண்ணும்போதெல்லாம் அவர் கை லைட்டா நடுங்குது. ஸோ, அப்போ வந்து ஃபோன் தான் பண்றாங்க. நம்ம மினியூஜுக்கு தான் பண்றாங்க. "என்ன ஜங்குக்? என்னாச்சு? மினியூஜ்."
எனக்கு உடனே ஏதாச்சும் ஒரு வேலை கேளேன். ஏய்! என்னடா? அதான் உன் எலும்புட்ட வேலைக்கு போறேல்ல, பத்தாதா? டேய்! அது என்னன்னா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ மின்யூஜும் ஒரு மாரி ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. டேய்! உனக்கே தெரியும்ல, டேங்க்கு இந்த லைஃப்லாம் செட் ஆகாதுடா. எனக்கு செக்யூரிட்டி கண்டிப்பா இருந்தே ஆகணும். எனக்கு தெரியும்டா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஹை சேலரி ஜாப் மட்டும் பார்த்து சொல்லேன். ஜங்கோக், நல்லா யோசிச்சு முடிவெடுத்தியா என்ன? ஏய்! இதுக்கு மேல நான் யோசிக்கிறதுக்கு எதுக்குமே இல்ல. இதுக்கப்புறம் நான் யோசிக்கிறது ஒண்ணே ஒண்ணு. என்ன நம்பி வரவன நான் ஹாப்பியா பார்த்துக்கிறணும். எனக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி என்னால கண்டிப்பா கிடைக்கணும். அது மட்டும் தான். அதுக்காக தான் கால் பண்ணேன். புரியுதா? சரி ஜங்கோக். நீ அந்த சாய், அப்புறம் ஜெனி இவங்கள பத்தி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறியா? எனக்கு என்னான்னு தெரில மினியோஜ். டேங் என் கூட இருக்கான்ற சந்தோஷமே என்னால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியல. ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு புரியுது ஜங்கோக். ஆனால் நான் போன வாரம் சாயை பார்க்க போயிருந்தேன். டேரெக்டாக இல்லை, அவன் இன்னும் உள்ளே தான் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணேன். அவன் இன்னும் உள்ளே தான் இருக்கான். ஆனால் அங்கே இருக்க வாலண்டியர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாய்க்கும் அதுக்குள்ளே இருக்க ஒருத்தவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றதா சொல்கிறாங்க. அது பொண்ணா பையனான்னு எனக்கு என்னன்னு தெரியல சரியா. உனக்கு வேணும்னா நான் ட்ரை பண்ணுறேன். மினியோஜ், பார்த்துரு. புரியுதா? ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டாங்கடா. நம்ம ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மோக்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஏரெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு டேங் கிட்ட தான் போகிறாங்க. டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராமிஸ் டேங், உன்னை பாதுகாக்கிறதுக்கு என் உயிரை கொடுக்கணுன்னாலும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் உன் முகத்தில் இருந்த சந்தோஷம் என்றைக்குமே போகக்கூடாது. அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படின்றாங்க. ஸோ அந்த நைட் அவ்வளோ அழகா அங்கனக்குள்ளே போகுதுடா. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே தான் டேங் வந்து அவங்க வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கார் பார்க் பண்ணுற இடத்துல தான் அவங்க நோட் பண்ணுறாங்க, அலெக்ஸோட ஃபேமிலி காரும் அங்கே நிற்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதை பார்க்கும்போது ஜங்குக்கும் லைட்டாக ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. அவர் அப்படியே டேங்கை தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், நேற்று அலெக்ஸ்கிட்ட பேசினேன்ல, அது அவன் வீட்டில் போய் சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பேசணும்னு வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குருவேன் அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு போகலாம் தானே பார்க்குறாங்க. பட் ஜங்குக் வந்து அதுக்குள்ளேயே அவங்க கையை பிடிச்சிட்டாங்க. நானும் உள்ளே வரேனே, ஏதாச்சும் ஒரு சாக்கு முக்கு சொல்லிட்டு. ஜங்குக், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை, என்னால் என்னை பார்த்துக்கிற முடியும். எனக்கு தெரியும் டேங், உன்னால் உன்னை பார்த்துக்கிற முடியும்னு. ஆனால் இதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். சத்தியமாக உள்ளே வந்து வாய் திறக்க மாட்டேன்டா, அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்றாங்க. டேங் வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ஹேண்டை வந்து ஜங்குக்கோட நெக்கில் வச்சு தாண்டா ஹக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் தான் லைட்டாக ஒரு பிக்ஸ் கொடுக்குறாங்க, சின்ன சாஃப்ட் கிஸ் மாதிரி. ஜஸ்ட் ஒன் டேல என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ ப்ரொடக்டிவாக மாறுவான் நான் நினச்சே பார்க்கல. டேங், உனக்கு வேணா அது ஒன் டேவாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை பார்த்தப்பே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீ தானே. நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இருந்தேன். இந்த மேடம் தான் அதை புரிஞ்சுக்கல. சான்ஸ் கிடச்சா போதுமே, என்ன மேடம்ன்றது பிரின்சஸ்ன்றது சீப்படா அப்படின்ட்டு டேங் வந்து அங்கேருந்து ரொம்ப ஷையாக தாண்டா வராங்க. ஸோ அங்கே போனோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. பார்த்தா உள்ளே போனால் நம்ம டேங் வந்து ஒரு மாதிரி ஒபிடியன் குழந்த மாதிரி அவங்க அப்பா பக்கத்தில் தான் உக்காந்துருப்பாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அலெக்ஸோட அம்மா தாண்டா ரொம்ப கோவமாக உட்காந்துருப்பாங்க அங்கனக்குள்ள. நம்ம ஜங்குக்க வந்து அவ்வளோ யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேங்கும் அப்புறம் மித்ரா மட்டும் தான் செக் பார்த்துருப்பாங்க. அதுக்கு மேலே யாருமே பெருசா கண்டிருக்க மாட்டாங்க. அதுவே ஜங்குக் ஓகே அப்படின்ற மாரி ஒரு பாடி கார்டு மாரி தான் அங்கனக்குள்ள நிப்பாரு. டேங்,
அலெக்ஸுங்க அம்மா சொல்கிறது உண்மையா? ஆ, நீ அலெக்ஸ்ட்ட இந்த என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ண சொன்னியா? அப்பா, எனக்கு உனக்கு எப்படி அவங்க 50% இந்த ஷேர் கேட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு? அப்படின்ட்டு வருண் கேட்குறாங்க. அப்பதான் அவங்க அண்ணங்க 3 பேருக்குமே புரியுது. இது இது என்னமோ நடந்திருக்கிறது இதுதான் போல அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்களும் கோவமா அலெக்ஸோட ஃபேமிலிய தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து டேங்கோட அண்ணங்கனாலே பயப்படுவாங்க. அவங்க முறைக்கும்போது அவங்களும் கொஞ்சம் டேங்கன் வரைக்கும் முறைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அத அப்படியே பாவமா திருப்பியிருப்பாங்க. இதெல்லாம் ஜங்குக்கு பார்த்து ஒரு மாரி ஃபன்னா தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர்ட்ட நான் எப்புட்றா மல்லு கட்ட போறேன் அப்படின்ற மாரி. நம்ம டேங் வந்து ஜங்குக்க பார்த்துட்டு அப்புறம் அலெக்ஸையும் அவங்க அப்பாவையும் தான் பார்ப்பாங்க. அப்பா, இதில நான் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு என்னால சத்தியமா சொல்ல முடியாதுப்பா. ஆனா அது நான் உண்மைன்னு நம்பல. நான் அதனால தான் அலெக்ஸ்ட்ட இத பத்தி கேட்க போனேன். அலெக்ஸ் இது உண்மைன்னு சொன்னான். எனக்கு சொத்து குடுத்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும். என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கிருவானா, அந்த லைஃப் சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதே மாரி அலெக்ஸ் என்ன லவ் பண்றான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். ஆனா என்னால அந்த ஃபீலிங்க அவனுக்கு குடுக்க முடியலப்பா. அப்படி நான் இருந்தேன்னா, அது கண்டிப்பா அவன தான் ஹர்ட் பண்ணும். 2 பேரும் எல்லா இடத்துலயும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போற மாரியே இருக்கும். அது பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். கண்டிப்பா அத அலெக்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பான். புரிஞ்சிருப்பான்னு நம்புறேன். அப்பா, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க கூட இருக்கமே நான் சேஃப்டியா தான் இருக்கேன். ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. வருணும் ஒரு மாரி எமோஷ்னலா அட்டாச் ஆயிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு ஜங்குக் சொல்லியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் லவ்வ நீங்க குடுங்க அப்படின்ட்டுன்னு. அதுலேருந்து வருண் வந்து டேங்க்கு புடிச்சது பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து டேங்க ரொம்ப ஒரு மாரி கேரிங்கா தான் பார்ப்பாங்க. மித்ராவுக்கு புரிஞ்சிருச்சு. இது எந்த மாரி எண்டுல போப்போது அப்படின்ட்டுன்னு. பட் அவைங்க 3 பசங்க சும்மா இருக்கிற மாரி தெரியல. செம்ம கோவத்துல வந்து வருணோட அம்மாவ தான் பார்க்குறாங்க. ஏய் வருண்! இதெல்லாம் உண்மையா? என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா 50% சொத்து கேட்டியாடா? அது வந்து நாம்ஜூன் அண்ணா அது கேட்டியான்னு கேட்டேன். அது வந்து அட நாம்ஜூன் அப்படி இல்லப்பா. நான் தான் அது என்னன்னா, உன் தம்பி தானே யூஸ் பண்ண போறான். அவனுக்கு செக்யூரா இருக்கட்டும்னு தான் நாங்க ஃபோர்ஸ்லாம் பண்ணல. உங்களோட விருப்பம் தான் சொன்னோம். நீங்களே சொல்லுங்க மித்ரா, நான் ஃபோர்ஸ் பண்ணேனா? என்ட்ட கேட்டா, எனக்கெல்லாம் அத பத்தி தெரியாது. எதா இருந்தாலும் டேங்கோட அப்பாட்ட பேசிக்கோங்க. அப்படின்றாங்க. டேங்கும் அவங்க அம்மாவ பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அலெக்ஸோட ஃபேமிலியில வந்து டேங் கட்டிக் குடுக்குறதுல விருப்பமே இல்ல அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்களுமே அத பத்தி எதுவுமே பேசல. அமைதியா தான் இருக்காங்க. வருண் வந்து நேரா அலெக்ஸ தான் பார்க்குறாங்க. அலெக்ஸ், டேங் மேபி என்கிட்ட பாதி விஷயத்த மறைச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா என்ன ரீசன் எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ண உனக்கு சம்மதமா? அப்படின்றாங்க. அலெக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா டேங்க தான்டா பார்க்குறாங்க. பட் டேங் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க மனசுல வந்து அலெக்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு இடம் கூட இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு மாரி ஹெவி பிரீத் விட்டுட்டு வருண தான் பார்க்குறாங்க. ஆமா அங்கிள். வெறும் இந்த 50% ஷேருக்காக மட்டும் நாங்க இந்த டிசிஷன் எடுக்கல. எங்களுக்குள்ள ஐ மீன் என்னால டேங்க்கு அவன் கேட்குற அளவுக்கு லவ்வ குடுக்கலாம். ஆனா, அவன் எதிர்பார்க்குறத என்னால குடுக்க முடியலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு டேங்கோட சந்தோஷம் முக்கியம். அதனால நான் மனப்பூர்வமா தான் அத ஒத்துக்கிட்டேன்.
இதில எந்த ஒரு யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணல. அப்டின்றாங்க. ஸோ டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சின்ன ஸ்மைலோட அலெக்ஸ தான்டா பார்க்குறாங்க. அலெக்ஸும் அப்படியே டேங்க தான் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. பட் அவங்க அம்மா அதெல்லாம் விடுற மாரி தெரியல. அடுத்து பேசலாம் தான் போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அலெக்ஸ் வந்து அவங்க அம்மாவையும், அப்பாவையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு அலெக்ஸோட ஃபேமிலி அங்கேருந்து போக தான்டா பார்க்குறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் போனோனே அலெக்ஸ் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான் கை வைக்கிறாங்க. ஜங்குக் டேங் எதுக்காக உன்ன சூஸ் பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா, டேங் ஏதாச்சும் ஒரு இடத்துல உடைஞ்சாலோ, இல்ல கஷ்டப்பட்டானோ, சத்தியமா சொல்றேன். டேங் அடுத்தவன் கூட நான் என்னைக்குமே விட மாட்டேன். புரியுதா? அப்படின்றாங்க. ஜங்குக் புரியுது அவன் வந்து அந்த அளவுக்கு லவ்ல சொல்றான் அப்படின்ட்டுன்னு. பட் டேங்க வந்து ஜங்குக்காச்சும் காயப்படுத்துறதாச்சும் சத்தியமா நடக்காத காரியம். சின்னதா ஒரு ஸ்மைல் தான் குடுக்குறாங்க. நீ அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா அப்படின்ற மாரி தான். ஸோ அலெக்ஸ் இத புரிஞ்சுகிட்டு சின்னதா ஸ்மைல் குடுத்துட்டு டேங் ஒரு தடவ பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ அன்னைக்கு நாள் அவ்ளோ அழகா போது. இப்படியே ஒரு 1 வீக்டா டேங்க்கும், ஜங்குக்கும் சொல்லவே தேவையில்ல. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க மூமெண்ட் என்ஜாய் பண்றாங்க. இன்னுமே அவங்களோட பார்டர்ஸ வந்து அவங்க தாண்டலடா. பட் ஹக்கிங், கிஸ்ஸிங் இந்த மாரி நைட் ஆச்சுன்னா நம்ம ஜங்குக் வந்து ஜன்னல் ஏறி குதிச்சு டேங் ரூமுக்கு வர்றது. அப்படி இல்லைன்னா டேங் வந்து ஜங்குக் வீட்டுக்கு போறது. இந்த மாரி ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டா இருக்கும் அவங்க லைஃபு. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அந்த பாண்டிங் செம்மையா வந்திருக்கும். நம்ம ஜிம்மின், டேங், அமி, மயூரி, டேவிட் எல்லாருக்குள்ளயும் ஒரு செம்ம பாண்டிங் வந்திருக்கும். ரொம்ப கியூட்டா போகும் அந்த மூமெண்ட்டே. அண்ட் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் ஜிம்மின் வந்து சுகா கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. அண்ட் சுகா நம்ம டேங் கேட்பாங்க, "இப்ப தான் நீ வந்து எங்க அண்ணன லவ் பண்றேல்ல, நீ ஏன் வந்து சங்குக்கிட்ட இத பத்தி சொல்லக்கூடாது. இது வந்து சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே முடிச்சிடலாம். பெருசா போனா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நெறைய தடவ சொல்லியிருப்பாங்க. பட் ஜிம்மின்க்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும். சுகா வந்து அவங்க தம்பினா அமைதியா இருப்பாங்க. இதுவே என்னோட அண்ணன்னா டீலிங்கே வேற மாரி இருக்கு. நான் கொஞ்சம் இந்த விஷயத்த மெதுவா தான் கொண்ட்டு போணும் அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அப்பப்போ ஃப்ரீ டைம்லாம் கிடச்சிச்சுன்னா அவங்க அன்னைங்கள பத்தி தான் மாறி, 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 மாறி கழுவி ஊத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கழுவி ஊத்தினா, உங்க அண்ணன் வந்து என்ன இங்க கூட்டிட்டு போல, அங்க கூட்டிட்டு போல, இந்த மாரி ஒரு ஃபன்னா பேசுற மாரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாரி தான்டா அன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அமி, மயூரி, டேவிட் எல்லாம் கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஜிம்மினும் அப்புறம் டேங் தான் அந்த மரத்துல ரவுண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. "சரி நீ சொல்லு, எங்க அண்ணன் எப்படி? ம்? எல்லாமே நடந்துருச்சா என்ன?" "ஏய் டேயாங், இவ்ளோ அசிங்கமா பேசாதடா. அதெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. உங்க அண்ணன் இப்பயுமே ஆல்ரெடி எங்க 2 அண்ணங்களுக்கும் மேரேஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா டேயாங்க்கும் எனக்கும் ஒண்ணா தான் வைக்கணும்." அப்படின்ட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஆனா, அவன் பேச்சுல இன்னும் தடுமாட்டம் இருக்கு. அவன் இன்னுமே என்ன லவ் பண்றத என்ட்ட சொல்றான். ஆனா, அத எல்லார்ட்டயும் சொல்ல அவன் ரெடியான்னு எனக்கு தெரியல. அப்டின்றாங்க. அப்பதான் டேயாங்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா, ஜங்குக்கு அவங்க எவ்ளோ லவ் பண்றாங்க, அவங்க எல்லார்ட்டயும் சொல்லலாம். ஆனா, ஃபேமிலி மெம்பர்ட்ட சொல்றப்ப, அது கண்டிப்பா ஒரு பயத்துல தான் இருக்கும். ஸோ, அதனால டேயாங்கும் அதுக்கு மேல நம்ம ஜிம்மின வந்து ஃபோர்ஸ் பண்ணல. "சரி நீ சொல்லு, உங்களுக்குள்ள எப்டி?" "அதெல்லாம் இல்ல. உங்க அண்ணன பத்தி தான் உனக்கே தெரியும்ல. மேரேஜுக்கு முன்னாடி நெறையா பவுண்டரீஸ் போட்டிருக்கான். சத்தியமா தாங்க முடியல. இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது. நான் மேரேஜ் மட்டும் ஃபேமிலிட்ட பெர்மிஷன் கேட்டு பண்ணிக்கலான்ட்டேன். அதுக்குன்னு பார்த்தா எல்லாமே ஸோ என்னால முடியல. ஆனா டேயாங், இப்பயே ஒரு குட்டி சாத்தான மட்டும் பெத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோவேன், உங்க அண்ணங்க 3 பேரும், உங்க அப்பா எல்லாருமே எங்க அண்ணன்ட்ட அவ்வளோதான் தீர்த்து கட்டிருவாங்க. மேபி கை கால உடைச்சு வேணா உன்ன கட்டி வைக்கலாம். ஏய் ஜிம்மின், அப்படிலாம் நடக்காது. எங்க வீட்டு ஆளுகள பத்தி எனக்கு தெரியும். எனக்குன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. ம். அந்த வீட்டோட பிரின்சஸ் பண்ணா மட்டும் தப்பில்ல, பிரின்ஸ் பண்ணா தப்பா?
அப்படின்றாங்க. நம்ம டேங் வந்து கோவமா தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக் தான் இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறதே. நானும் பிரின்ஸ் தான். தேவையில்லாம என்ன பிரின்சஸ்ன்றாத. ஆ அப்படியா? உங்க அண்ணன டார்லிங்ன்னு கூப்பிடும்போதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. ஆனா நான் உன்ன பிரின்சஸ்ன்னு சொல்லும்போது தப்பா இருக்கா? ஆ நீயும் உங்க அண்ணனும் ஒரே மாரி தான். பேசவே முடியாது. அதே மாரி தான் நீயும் உங்க அண்ணனும். 2 பேரும் வாய தொறந்தா எங்கடா செல்லோ டேப் இருக்குன்னு தேடுற மாரி தான் இருக்கும். ஓ! அப்ப நான் பேசுறது உங்களுக்கு அவ்ளோ டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்றியா? இரு எங்க அண்ணன்ட்ட இப்பயே சொல்றேன். ம் போய் சொல்லு. யாருக்கு பயம்? அப்படின்ட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக்கும் அவங்க கார கொண்டு தான்டா வந்திருப்பாங்க, டேங்க கூட்டிட்டு போறதுக்கு. அப்படியே ஜிம்மின்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஃபைனலா அவங்க ட்ராவல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி என்ன, நாளைக்கு எப்படி? நாளைக்கு அப்பாவும், அம்மாவும் ஜின்னையும், அப்புறம் என்வா ஃபேமிலியும் நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா நானும் அங்க போய் தான் ஆகணும். நீயும் வரியா? ஏய்! நீ உன் ஃபேமிலியோட போவ. நான் வந்து என்ன பண்ண போறேன்? கமான் ஜங்குக். ஒருவேளை நம்மளுக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எங்க அப்பாவும் வைப்பாங்க. எங்க 3 அண்ணங்களும் வைப்பாங்க. யாருக்கு தெரியும்? ஃபிசிக்கல் டெஸ்ட் கூட எங்க அண்ணங்க வைக்கலாம். அதனால இப்பயே வெல் ப்ரிப்பேர் ஆயிக்கோ. அப்படின்ட்டு ஜங்குக்கோட அந்த ஆர்ம்ஸ தான்டா தட்டி குடுக்குறாங்க. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட அந்த தட்டி குடுத்த ஹேண்ட புடிச்சு தான் அவங்க செஸ்ட் கிட்ட இழுத்துக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே. சான்ஸ் கிடைச்சிடக்கூடாதே உனக்கு. விட்றா. ஓ! அப்படியா? அப்ப இன்ன வரைக்கும் என் தம்பிட்ட நான் ரொம்ப பவுண்டரீஸ் போடுறேன்னு சொன்ன? ஆ? அப்போ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆக்சுவலா நான் உன்ன கூப்பிடலான்னு தான் வந்தேன். நீங்க ரொம்ப டீப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? கொஞ்சம் மட்டும் கேட்டுட்டு, அப்படியே கார் எடுத்துட்டு வர போயிட்டேன். ம். வர வர இருந்தாலும் நீ என்ன ரொம்ப தான் வாட்ச் பண்ற. அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு, எவனுக்கு தான் தூக்கம் வரும் நிம்மதியா? ஐயோ! ரொம்ப தான் நீ கிரிஞ்சு போடுற ஜங்குக். போடா! அப்படின்றாங்க. ஸோ அந்த ட்ராவலும் அவ்வளோ க்யூட்டா போகுதுடா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா, நம்ம டேங் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபேமிலியா போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம மித்ராவும், டேங்கும் தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. "இப்ப எதுக்கு என்னயவே பார்க்குறீங்க? ஏய்! உண்மைய சொல்லு. இன்னைக்கு ஃபுல்லா டிரைவர நீ தானே லீவ் போட்டு வர வேணான்ட." "ஹா! கமான்மா! என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்ளோ மோசமா தெரியுது?" ம்ஹ்ம். அவ்ளோ மோசமா தெரியல. ஆனா, உன் பாய் ஃப்ரெண்ட் மேல நீ அவ்ளோ அப்யூஸ்டா இருக்க. அம்மா! இது பேரு அப்யூஸ் இல்ல. நாளைக்கு அப்பா டெஸ்ட் பண்ணுன்றப்ப ஜங்குக்கு இத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான். இருந்தாலும் நீ ரொம்ப தான்டா பறக்குற. எப்படி இந்த இது போதுன்னு தெரியல. அப்படின்ட்டு அவங்க வெளிய தான்டா போறாங்க. ஒரு பெரிய கார்ல ஜங்குக் தான் வெயிட் பண்றாங்க. ஸோ வருணும் நேரா ஜங்குக்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்கடா. நல்ல வேளைப்பா இன்னைக்கு நீயாச்சும் வந்த. இல்லைன்னா நாங்களே கார ஓட்டிட்டு போற மாரி தான் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே அங்கிள். நம்ம கிளம்பலாமா அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியா தான்டா இந்த மாரி இம்பார்ட்டன்ட்மான விஷயத்துக்குலாம் போவாங்க. இந்த மாரி தனித்தனி கார்ல போற பழக்கம்லாம் இல்ல. ஸோ வந்து முன்னாடி வந்து வருண் தான் உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்லாம் செம்ம டென்ஷனா ஆயிருக்கும். அடுத்து பின்னாடி சீட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 3 சீட்ல வந்து அவங்க அண்ணங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்கடுத்து இருக்க 3வது சீட்ல தான் வந்து வருண் மித்ராவும், டேங்கும் உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்லாம் பின்னாடி உட்காந்துருந்தா கூட ஓகேடா. நீ அதுக்கு மேல பின்னாடி உட்காந்துருக்கியேடா! அப்படின்ற மாரி தான் ஒரு மாரி நக்கலா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சி ஒரு மாரி டென்ஷனா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்க்லாம் சிரிப்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க அம்மாக்கே ஒரு மாரி தான் இருக்கும். "டேய் நானும் இருக்கேன்டா, அம்மான்னு என்ன மதிடா" அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கிள் எங்க போணும்? ஆ இது ஸ்மூத்தி காஃபி ஷாப்க்கு போயிருப்பா. ஓகே அங்கிள். ஜங்குக் இன்னைக்கு என்ன எல்லா டிரைவர் லீவ் எடுத்தாங்க? உன்ட்ட எதுவும் சொன்னாங்களா? ஆ ஆரம் சார் அது அவங்க எதுவுமே என்ட்ட சொல்லல. நான் எப்பயும் டேங் சார கூட்டிட்டு வரனால, இன்னைக்கு அப்படியே வந்தேன். ஓ! சரி. அப்படின்ட்டு ஆரம் வந்து ஜேஹோப்பும், சுகாவ தான் பார்க்குறாங்க. ஆனா இந்த மாரி எல்லாருமே லீவ் எடுத்ததே இல்ல. அவங்க மைண்ட் செட் வந்து வேற எங்கேயோ போயிருச்சு. ஸோ இன்னுமே வந்து ஜங்குக் டேங்க்குள்ள வரல. ஸோ அந்த மூமெண்ட் வந்து அவ்வளோ க்யூட்டா போய்க்கிட்டு இருக்கும்டா. சடனா வந்து ஜங்குக்கு ஒரு மெசேஜ் அப்படியே ஓவர்லோட் ஆகும். ஸோ வந்து வருண் தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து
ஒன் ஹேண்ட்ல அத பார்த்து கியூட்டா ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம டேங் தான் பின்னாடி இருந்துட்டு, "பாத்தியா எங்க அப்பாவுக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா எங்க அண்ணேங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட போற." அப்படின்ட்டு டேங்க ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ற மாரி மெசேஜ் நெறைய அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக் லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்கடா ஷையா. பாரேன் என்ன உன் பொண்டாட்டியா? ஐயோ! சார் அதெல்லாம் இல்ல. இப்பதான் சும்மா இப்பதான் லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் அந்த லெவலுக்கு இல்ல. ம். பார்த்தா அப்படி தெரியலையே! மெசேஜ் ரிப்ளை நீ பண்றக்குள்ளயே வந்துகிட்டே இருக்கு. இப்படிலாம் இருந்தா சரியான டார்ச்சர்ப்பா. அப்படின்ட்டு நம்ம சுகா தான் சொல்றாங்க. தேவ அப்படியே அவங்க அண்ணன தான் பார்க்குறியான். என்னையவா டார்ச்சர்ன்ற இருடா நான் ஜிம்மின்ட்ட சொல்றேன் அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே திங்க் பண்றாங்க. ஸோ ஜங்குக்கும் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வருண் தான் இப்படி தான்டா என் பொண்டாட்டியும் இருப்பா. எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. வேலையே பார்க்க விட மாட்டா. பாரு உன் பொண்டாட்டி அப்படியே என் பொண்டாட்டி மாரியே தான் இருக்கான். அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மித்ராவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்றேனா? பேபி அது டிஸ்டர்ப்ன்னு நான் சொல்லல. நான் எப்படி இருக்கேன், என்ன பண்றேன்னு ஒரு கேரிங்ன்னு சொன்னேன். பொண்டாட்டிங்கன்னா கண்டிப்பா கேரிங் இருக்கதால செய்யும். அது சரி. வீட்டுக்கு வாங்க உங்கள வச்சுக்கிறேன். அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்குறாங்க. டேங்க் இது நல்லா இருக்கு. அம்மா மாரி தானே பையனும் இருப்பான் அப்படி சொல்றது. ஸோ கியூட்டா அந்த மூவ்மெண்ட் போதுடா. அந்த ட்ராவலே வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா தான் இருக்காங்க. அந்த 3 அண்ணங்க மட்டும் தான் நம்ம 3 தலைங்க மட்டும் தான் அப்படியே கொஞ்சம் இன்னும் டெரராவே இருக்காங்க. இதுல வந்து சுகா வந்து அப்பப்போ மெசேஜ் வரும்போது ஸ்மைல் பண்றது, இந்த மாரி அப்பப்போ ஷை ஆகுற மூமெண்ட் போகும். அதே மாரி தான் அந்த ஜேஹோப்புக்கும், ஆரம்க்கும். ஜேஹோப்புக்கு நல்லா தான் போகுது. ஆரம்க்கு தான் ஜின்னு கத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில பாரு உன் தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் நீ எனக்கு கல்யாணமே பண்ற. நீ வாடா உன்ன சாவடிச்சுர்றேன் அப்படின்னு கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த காஃபி ஷாப்க்கும் போயிருப்பாங்கடா. அங்க போய் பார்த்தோம்னா நம்ம ஜின்னோட ஃபேமிலி அண்ட் என்வாவோட ஃபேமிலிலாம் இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸு. ஸோ இவங்களும் போய் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து போவான் என்னான்னே தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தா நம்மள எதுவும் தப்பா சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பக்கத்துல வந்து நிக்க மட்டும் தான்டா செய்றாங்க. ஸோ நம்ம ஜேஹோப் தான் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஜங்குக் ஏன் நிக்கிற? உட்கார வேண்டியதுல." "ஐயோ! இருக்கட்டும் சார். நான் எதுக்கு?" நான் வெளிய வெயிட் பண்றேன். நீங்க கால் பண்ணுங்க. நான் அப்ப வந்துடுறேன் போறப்ப அப்டின்றாங்க. டேங்க் வேணான்னு சொல்லணும்னு தான் தோணுது. பட் ஸ்டில் நவ் வந்து நான் ஓப்பன் பண்ணா இது எப்டி ஒரு மாரி டவுட்ஃபுல்லா ஆயிரும் அப்டின்ட்டு கொஞ்சம் அமைதியா தான் போது. ஸோ வந்து ஜங்குக் அங்கருந்து போறக்குள்ளயே வருண் தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. "அதெல்லாம் வேணாம்ப்பா. பக்கத்துல டேபிள் இருக்குல்ல, இங்க உட்காரு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்ட்டுக்கோ. கூச்சப்படாத சரியா?" "இல்ல அது வந்து சாப்பிடுப்பா" அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் வந்து ஓகே போ அப்படின்ற மாரி தான் தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜங்குக்கே அங்க இந்த பக்கத்து டேபிள்ல உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் மித்ரா நல்லா நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு டேங்க தான் பார்ப்பாங்க. "டேய் எல்லாரும் முன்னாடி எதுவும் பண்ணி தொலைஞ்சிராத. அமைதியா இரு." "அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. என்னைய பார்க்குறத விட்டுட்டு உன் பூனைய பாரு. அவன் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன?" ம். என்னைக்கு இது எந்த பிரச்சனை எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. கடைசியில என் மண்டையெல்லாம் உருட்டுனீங்கன்னா நான் தெரியாதுன்றுவேன். "உன்னால அப்படிலாம் முடியாதும்மா. நீ வேணா பாரேன்" அப்படின்றாங்க. ஸோ மித்ராவும் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க பசங்கள தான்டா பார்க்குறாங்க. ஃபைனலா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருச்சு. இதுவே போதும். இதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜேஹோப் வந்து சாரி வருண வந்து அந்த ஃபேமிலி கூட தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கன்வர்சேஷன் ரொம்ப சாஃப்ட்டா தான் போகும். அ அவங்க ஃபேமிலியுமே நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி தான் 2 பேரோட ஃபேமிலியுமே. ஸோ அதனால அது வந்து அந்த ரெஸ்பெக்ட், அந்த பிசினஸ் ஓரியன்டட் அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த மாரி டாக்ஸ் ரொம்ப போகும்டா. நம்ம டேங்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, ஜங்குக்கு சத்தியமா முடியல. இது என்னடா பேசுறாய்ங்கன்ற மாரி தான் லைட்டா கேட்கும். அத தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலா பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா
நம்ம டேங் வந்து ரெஸ்ட் ரூம் வருதா சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம டேங் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கண்ணாடி பார்த்த மாரி ஹேண்ட் வாஷ் தான்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ அவங்கள பேக்க கட் பண்ண மாரியே இருக்கும். ஸோ அப்படி யாருன்னு நம்ம டேங் தெரிஞ்சிருச்சு. சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க கண்ணாடிய தான்டா பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாரி குழந்த வந்து முட்டாய்க்கு ஏங்குற மாரி தான் டேங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ரிஃப்ளெக்ஷன்ல. என்னாச்சு? சாருக்கு நான் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையா என்ன? ஆ மேரேஜ் மீட்டிங் தான் சொன்னீங்க. வெறும் பிசினஸ் மீட்டிங் மாரி தான் போது. என்ட்டலாம் அந்த மாரி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்டின்ட்டு டேங்கோட நெக்ல தான்டா அவங்க நோஸ வச்சு ரப் பண்றாங்க. டேங்க்லாம் சத்தியமா முடியல. அந்த கவுண்டர தான் டைட்டா புடிச்சுக்கிறாங்க. ஜங்குக், நீ என்ன பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியுதுல்ல? எனக்கு தெரியலையே. என்ன பண்றேன்? டேய்! இப்ப நீ என்ன ஏதாச்சும் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து வச்சு உன்ன நான் பண்ணுவேன். ஒழுங்கா தள்ளி போ. டேங்! இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா. இந்த மாரி ட்ரெஸ்ல நான் உன்ன பார்த்ததே இல்ல. அப்டின்றாங்க. ஸோ அப்பதான் வந்து டேங் வந்து அந்த ட்ரெஸ்ஸ பார்க்குறாங்க. அது வந்து ஒரு மாரி ஒரு டார்க் ரெட்டு தான்டா. ஃபுல்லா வந்து டேங்கோட அ நீல்ஸ் வரைக்கும் இருக்கும். அது கீழ வந்து அவரு பிளாக் கலர் ஜீன் போட்டிருப்பாரு. அந்த டாப்ப வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து போட்டிருக்க மாட்டாரு. அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஸ்டைல ஃபாலோ பண்ணியிருப்பாரு. உள்ள ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டிருப்பாரு. பார்க்குறக்கு 2 பேரும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோட்ல இருக்கும். பார்க்க செம்மையா இருக்கும். ஜங்குக்கு பார்த்தோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன? என் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டியா என்ன? ஏன்? என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல ஃபாலோ பண்ணா தப்பா? தப்பில்ல. நான் இப்படி பண்ணும்போது உன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஏய் ஜங்குக் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜங்குக் பார்த்தோம்னா டேங்கோட அந்த பனியனுக்குள்ள தான்டா கைய விட்டு இடுப்ப தான் டச் பண்றாங்க ஒரு மாரி. டேங்க்னா ரொம்ப சிரிப்பா வருது. ஜங்குக் கூசுது கையடி யாராச்சும் வரப்போறாங்க. டேங் என்ன? ஐ மிஸ் யூ. இதோ பாரேன். ஒரு 5 நிமிஷம் தான் என்னை விட்டு தனியா இருந்த. அதுக்குள்ளயே மிஸ் யூவா? அதான் எங்க அப்பா கூட சேர்ந்து என்னையும் என் அம்மாவையும் மாறி மாறி வறுத்தெடுத்தீங்களே! அப்பலாம் மிஸ் பண்ணலையா என்ன? உங்க அப்பா தானே பேசுனாங்க. ம். எங்க அப்பா பேசுனதுக்கு எங்க அம்மா நைட்டு வீட்ல போய் பனிஷ்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ சாரும் பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா இருங்க. பனிஷ்மெண்ட்னா நான் நெறையா தப்பு பண்ண ரெடி தான். இதோ பாருடா! நான் என்ன பனிஷ்மெண்ட்ன்னு சொல்லவே இல்ல. என் பொண்டாட்டி எந்த பனிஷ்மெண்ட் குடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்படின்ட்டு டேங் வந்து முன்னாடி அவங்கள ஃபேஸ் பண்ற மாரி தான்டா பார்க்குறாங்க. டேங்க்கு ஒரு மாரி ஷை ஆகுது. ஜங்குக் வேணாம். யாராச்சும் உள்ள வந்துட்டா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. ஏன்? எனக்கு பிரச்சனைனா விட்டுட்டு போயிருவியா என்ன? ஏய்! இப்படித்தானே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி நான் பேசல. மாமாக்கு ஒரே ஒரு கிஸ் குடேன். மாமாவா? நல்லாவே இல்ல. வேக். தெரியும் தெரியும். உனக்கு எல்லாமே கிரிஞ்சா தான் இருக்கும். சரி ஒரு கிஸ் குடு. நீ இப்பலாம் குடுக்கவே இல்ல தெரியுமா? ப்ளீஸ். அதான் நைட்டு அத்தனை தடவ குடுத்தேல்ல பத்தாதா? ஒண்ணு தானே கேட்குறேன். இப்படி கெஞ்ச விடாத. ஏன்? உன் ஓனர்ட்ட கெஞ்சுறது உனக்கு ரொம்ப கீழ்த்தனமா தெரியுதா? இத்தனை தடவ நீ என்ன சொல்ல வைப்ப? உன்ட்ட நான் எவ்வளோ வேணாலும் கெஞ்சுவேனே. ஆனா இப்போ வேணாமே. ஒண்ணே ஒண்ணு. அப்படின்ட்டு டேங்க்ட்ட வந்து கிஸ்க்கு தான்டா பக்கத்துல போறாங்க. பட் அதுக்குள்ள யாரோ கதவு டோர் ஓப்பன் பண்ற மாரி இருக்கு. டக்குனு டேங் வந்து ஜங்குக்க தள்ளி விட்டுருப்பாங்க. தள்ளி விட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ற மாரி தான்டா ஆக்ஷன் பண்ணுவாங்க. வேற யாராவது உள்ள வந்திருப்பாங்க. அவங்களும் உள்ள ரொம்ப நேரம் இருக்கிறனால நம்ம டேங்க்கும் ஜங்குக்கும் ரொம்ப நேரம் இருந்தா ஏதாச்சும் வீட்ல இருக்கவங்களுக்கு டவுட் வருன்ட்டு நம்ம டேங்க் போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி கடுப்பா தான் வெளிய போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான். ஸோ ஃபைனலா வந்து அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க. 1 வீக் அப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கிருவோம். அண்ட் மண்டபம் இதெல்லாம் மண்டபம் எல்லாமே வந்து ஆரம் வந்து அவங்க பார்த்துக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆரமும், ஜேஹோப்பும். அது வந்து அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து பொண்ணு வீட்டு சைடு பார்க்குறது, இந்த மாரி அவங்களுக்குள்ள ஒர்க்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சிருப்பாங்கடா.
ஸோ அப்போ வந்து நம்ம வருண் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கிம் ஃபேமிலியோட நடக்க போற நல்ல விஷயம். ஸோ செம்ம கிராண்டா இருக்கணும். அதில எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதோட பொறுப்பெல்லாம் என்னோட கடைசி பையன் எடுத்து பார்ப்பான் அப்படின்டுவாங்க. அவங்க நானா? அப்படின்ட்டு அவங்க அப்பாவ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உங்க அண்ணங்க 3 பேரு தான் அத பார்க்கணும். அதனால இப்ப இருந்து நீ கத்துக்கோ. அப்படின்றாங்க. டேங் வந்து ஒரு மாரி ஷையா ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. பட் ஜங்குக்கு ஒரு மாரி பயமாவும் இருக்கு. பயம்ன்றத விட கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஃப்யூச்சர்ல எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வீட்ல தான்டா எல்லாரையும் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ட்ராப் பண்ணிட்டு ஜங்குக் வந்து டேங்கையும் அப்படியே பாவமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கார்ல ஃபோன மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு நேரா காருக்கு தான் போவாங்க. கரெக்ட்டா வந்து முன்னாடி டோர தான்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க என்னோட கார் பின்னாடி நான் ஃபோன மறந்து வச்சுட்டேன். பேக் டோர் ஓப்பன் பண்ண. அது ஓப்பன்ல தான் இருக்கு. இப்ப என்ன சார் மூஞ்சியெல்லாம் வாடிருச்சு. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்டின்றாங்க. டேங் வந்து ஃபோன் எடுத்துட்டு அகைன் வந்து ஃப்ரெண்டோட தான்டா ஓப்பன் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானே க்ளோஸ் பண்ணிக்கிருவேன். அப்படியா? ம். அப்டின்றாங்க. பட் டேங் வந்து சடனா ஜங்குக்கோட ஃபேஸ புடிச்சு, அவங்களோட ஜாவ புடிச்சு டேங்க பாக்குற மாரி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஜங்குக் என்ன அப்டின்னு பாக்குறக்குள்ளயுமே ஒரு லிப் லாக் அங்கனக்குள்ள நடக்குதுடா. ஸோ குடுத்துட்டு வேகமா அங்கருந்து ஜங்குக் டேங் வந்து ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்லாம் அவங்க லிப்ஸ்ல கைய வச்சுக்கிட்டு தான் அப் அப்டி ஒரு மாரி ஹேப்பியா இருக்காங்க. ஃபைனலா கெடைச்சிருச்சு அப்டின்ட்டுன்னு. ஸோ இப்படி தான் அந்த டேஸ் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கும். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டேங்க வந்து வம்பிழுக்கிறது, கெஞ்ச வைக்கிறது. அதே மாரி ஜங்குக்கையும் டேங் கெஞ்ச வைக்கிறது. இந்த மாரி ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க அந்த வீக் ஃபுல்லாமே. ஸோ மேரேஜுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான்டா நம்ம டேங் தான் வந்து ஆல்ரெடி அந்த மால பத்தி பேசியிருப்பாங்க. அன்னைக்கு நேர்ல பொசிஷன் இத பத்தி பேசுறது தான். ஸோ ஜங்குக்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. வேற யார கூட்டிட்டு போவாங்க நம்ம டேங். ஸோ ஜங்குக்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்க மண்டபத்துல தான்டா அந்த அதுக்கு ஓனர்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி எங்க அண்ணங்களுக்கு இந்த மாரி டேஸ்ட் இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கணும். கலர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வந்து வெறும் ஒயிட் அண்ட் பிளாக்கே யூஸ் பண்ணாம கொஞ்சம் கலர்ஸ் தீம் யூஸ் பண்ணுங்க அப்டின்ட்டு நெறையா சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு எப்படி சொல்ல? ஒரு பிசினஸ் மேன் எப்படி பேசுவாங்க, அந்த மாரி பேசுவாங்க. ஒரு சிஇஓ மாரி. இதெல்லாம் வந்து ஜங்குக் வந்து தூரத்துலருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இவனா? அப்படின்ற மாரி. கனவுல கூட நம்ப முடியாத ஒரு காரியம் அப்படின்ட்டு தான் டேங் வந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத டேங் வந்து அப்பப்போ நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த ஓனர்ட்ட லாஸ்ட்டா தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட தான்டா வந்து உட்காருவாங்க. ஜங்குக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேல பார்த்துட்டு வந்த மாரி அப்படியே வாட்டர் பாட்டில தொறந்து குடுக்குறது, விசிறி விடுறது, இந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "சங்குக் ஓவரா பண்ற நீ. ஏய் எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்க?" "என்ன கஷ்டப்பட்டேன்? பேச தான் செஞ்சேன்." "சரி, சரி தண்ணிய குடி." "ஒண்ணு சரி சொல்லு. இந்த மண்டபம் எப்படி இருக்கு?" என் பொண்டாட்டி டேஸ்ட் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஒருவேள நான் நல்லா இல்லைன்னு சொன்னா, அப்புறம் என் டேஸ்ட் என்ன என்னான்னு சொல்லுவ?" தெளிவா தான்டா இருக்க. ஆனா ஜேஹோப் அண்ணனுக்கும் சரி, ஆர்எம் அண்ணனுக்கும் சரி 2 பேரோட டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸா இருக்கும். அதுதான் ஒத்துப்போகுமா என்னன்னு யோசிக்கிறேன். உங்க அண்ணங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் பிடிக்கும். அதனால நீ பயப்படலாம் தேவையில்ல. அதுக்குன்றதுக்காக அவங்களோட ஆசை ஒண்ணு இருக்கும்ல. நான் ஜின்னுட்டயும் கேட்டேன். அப்புறம் என்வாட்டையும் கேட்டேன். அவங்க 2 பேரும் நாங்க ஸ்டேஜ பத்தி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ அது நானும் உங்க அண்ணனும் பார்த்துக்குறோம். ஸ்டேஜோட பொறுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னது. அது நீட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது தான் எங்க அத நான் நீட்டா பண்ணாம போயிருவேன்னு பயமா இருக்கு. அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து சின்ன குழந்தை மாரி ஃபீல் பண்றாங்கடா. நம்ம ஜங்குக் தான் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. யாருமே இல்லோன்னே அப்படியே டேங் மேல தான்டா கைய போட்டு அவங்கள பக்கத்துல இழுத்துக்கிறாங்க. ஜங்குக் யாராச்சும் பார்க்க போறாங்க. ஆ டேய்! உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆல்ரெடி நம்மளுக்குள்ள பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்பயும் அடுத்தவன் பார்க்க போறான் அப்படின்னா, ம். உனக்கு உண்மையிலே நான் அப்படி பப்ளிக் முன்னாடி உன்னதுன்னு கிளைம் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இப்பயே வந்து எங்க அப்பாட்ட பேசு. ம். பேசுவேனே! எனக்கு என்ன பயமா? ஹோ! வாங்களேன், வந்து பேசுங்களேன், பார்ப்போமே எப்படி பேசுறீங்கன்னு. எங்க 3 அண்ணங்க இருக்காங்க.
ஒரு ஆள் அடிச்சாலும் நீலாம் தாங்க மாட்ட. மறந்துறாத. ஏய்! என்ன மாமாவ இவ்ளோ கேவலமா நெனச்சுட்ட? நான்லாம் விட்டேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் அவங்க 3 அண்ணேங்களையும் தெற்கு, மேற்கு, வடக்குன்னு தூக்கி வீசிருவேன். ஆ! வீசுடா, வீசி தான் பாரு. அதுக்கப்புறம் நீ என்ட்ட தானே வருவ. எங்க அண்ணேங்கள எவனாச்சும் அடிச்சேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோவேன், உன்ன கொன்றுவேன். அது சரி. இப்ப என்ன தம்பி ரத்தமா? அப்போ உங்க அண்ணேங்க என்ன அடிச்சா ஓகேயா? அதெல்லாம் எங்க அண்ணேங்க உன்ன அடிக்க மாட்டாங்க. அப்படியே அடிச்சா நாரிக்கைல, நான் பாத்துக்குருவேன். அடிக்க விட மாட்டேன். ம். அது சரி பார்ப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை இழுத்துட்டு ஓட போறேன். அன்னைக்கு வந்து உங்க அண்ணேங்க என்ன போட்டு மொக்க போறாய்ங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் தம்பிய அப்படி கெடுத்திருப்பேன்னு. நீ அப்படியே ஆமாண்ணா இவன் தான் அப்படின்டுவ. இது நடக்க தான் போது பாரேன். ஆமா நான் சொல்லுவேன். இவன் தாண்ணா நல்ல பிள்ளையா இருந்தேன். என் மண்டைய கழுவி என்ன ரொம்ப கெடுத்து ஐ மீன் வந்து இந்த மாரி லவ் ஆசையெல்லாம் எனக்குள்ள கொடுத்து என்ன கூட்டிட்டு போயிட்டான். இப்ப நீங்க 3 பேரும் மாமாவாயிட்டீங்க. அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்ட்டு டேங் குழந்த மாரி சொல்றாங்கடா. ஜங்குக்லாம் அத அப்படியே கேட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜோட ஒர்க்க தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து டேங் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் ஆட் பண்ணாதீங்க அப்படின்ருப்பாங்க. ஸோ அதுக்கான கலரிங், செக்கிங் மட்டும் தான் இப்போதைக்கு போய்க்கிட்டு இருக்கும். அண்ட் அது வந்து நெறையா விஐபிஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நெறையா பேர் வரனால, அதில இருக்க ஃபுட்டுலருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து செக் பண்ண வேண்டியதா இருக்கும். 2 நாள் போகும் இந்த வேலையே. ஸோ அந்த மேரேஜுக்கு வந்து 1 நாள் முன்னாடி தான்டா நம்ம டேங் வந்து ஃபைனலா செக் பண்ண தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து 2 ஸ்டேஜ் இருக்கும்டா. 2 அண்ணேங்க இருக்காங்கல்ல. அந்த ஸ்டேஜ்ல வந்து முன்னாடி தான்டா நிப்பாங்க. நடுவுல தான் நம்ம டேங் நின்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் இதெல்லாம் எல்லாமே ஓகேயா இருக்கும்னு நெனைக்கிறியா? இந்த ஒயிட் கார்பெட்ல நம்ம ஜின்னும், என்வாவும் நடந்து வரும்போது, அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் ரொம்ப கான்ட்ராக்ட்டா இல்லாம இருக்கும்ல? நான் ஏன் இந்த கார்பெட்ட பர்பிள் இந்த மாரி கலர்ல மாத்தக்கூடாது? ஜின்னுக்கு பர்பிள் பிடிக்குமா? என்வாக்கும் பிடிக்குமா? மாத்தலாமே! அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஓகே. லைட்டிங், கலரிங் ஓகே எல்லாமே. வேற என்ன மாத்த? அப்டின்றாங்க. பட் டேங் வந்து இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஜங்குக் வந்து டேங் அவங்கள ஃபேஸ் பண்ற மாரி நிக்க வச்சுட்டாங்க. வந்து அப்டியே சடனா தான்டா பார்க்குறாங்க. ஜங்குக் வந்து டேங் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ற மாரி நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் டேங் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு மாரி சர்ப்ரைஸா தான் இருக்கு. டேங் எனக்கு இந்த மாரி ப்ரப்போஸ் பண்ணிலாம் பழக்கம் இல்ல. பட் இருந்தாலும் இந்த ஜீனோ ஜங்குக்க உன்னோட பார்ட்னரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, லைஃப்ல சந்தோஷமோ, கஷ்டமோ, அது என் கூட நீ இந்த இந்த ஜர்னிய ட்ராவல் பண்ண உனக்கு சம்மதமா? ஐ ப்ராமிஸ் டயாங். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட லவ்ல கண்டிப்பா நீ எந்த குறையும் பார்க்காத அளவுக்கு நான் உன்ன பார்த்துக்கிருவேன். காதல் மட்டும் இல்ல, உனக்கான ஒரு மரியாதையும் நான் குடுப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டு, என் குழந்தைகளுக்கு அம்மாவாகுறியா? ஜினோவாக உனக்கு நீ ரெடியா? அப்டின்றாங்க. டேங்க்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அவங்க ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணதே போதுன்ற மாரி தான் நம்ம டேங் இருந்திருப்பாங்க. ஆனா ஜங்குக்லாம் டெய்லி டு டெய்லின்றத விட டே டு டே வந்து செகண்ட் டு செகண்ட் வந்து நம்ம டேங்க எப்படியாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணேன். நான் உன் இந்த லவ்வெல்லாம் நான் எதிர்பார்த்தது எனக்கு இவ்ளோ கிடைச்சிருச்சா? இதெல்லாம் கனவா? அப்படின்னு நான் எப்பயுமே டேங்க வந்து ஒரு ஒரு ஹாப்பி மூட்ல தான் வச்சிருப்பாங்க ஜங்குக்கு. எந்த விஷயம் பண்ணாலுமே, அது டேங்க ஹாப்பி ஆக்குமா? அத ஹர்ட் பண்ணுமா? அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாரி தான் இந்த ப்ரப்போஸின கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா அங்க வந்து லைட் செக்கிங் நடக்கும் போலடா. கரெக்ட்டா நம்ம டேங் வந்து இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது,
அவங்களுக்கு நேரா வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் வரும். அந்த சர்க்கிளா இருக்கும். அந்த மூமெண்ட் பார்க்க எப்படி இருக்கும்னா, சுத்தி உலகமே இருட்டா இருக்கும். ஆனா டேங்கும், ஜங்குக்கும் நடுவுல இருக்க அந்த ஐ கான்டாக்ட் மட்டும் அவ்ளோ பிரைட்டா இருக்கும்டா. அவங்களோட லைஃப் வேர்ல்டு மட்டும் தான் உண்ம. மத்த எதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல. அந்த மாரி இருக்கும். நம்ம டேங்லாம் அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம ஜங்குக்குலாம் ஒரு மாரி நர்வஸ் ஆயிருச்சு. ஐயோ! எதுக்கு அழுகுறான் அப்டின்ட்டு டக்குன்னு வந்து எந்திரிச்சு டேங்க தான் ஹக் பண்ணுவாங்க. என்னாச்சு டேங்? நான் ஏதோ உன்ன ஹர்ட் பண்ணிட்டேனா? ஆ? எதுக்கு அழுகுற? ஏய் பைத்தியம்! நான் சந்தோஷத்துல அழுகுறேன்டா. சந்தோஷத்துல கூட அழுகக்கூடாதா? தெர்ல டேங். எனக்கு நீ அழுதாலே என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு அழுகாதடா. இவ்ளோ லவ் பண்ணாத ஜங்குக். சில நேரம் எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதாச்சும் தேவையில்லாதது பண்ணி எங்க டேங் அப்டின்ட்டு அந்த ஹக்க தான்டா பிரேக் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, இந்த உலகத்துல என்ன ஆனாலும், நம்மளுக்குள்ள எவ்ளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும், இல்ல ஒருத்தர் ஒருத்தர காயப்படுத்துற நிலைமையே வந்தாலும், என்னைக்குமே நான் உன்ன விட்டுட்டு போமாட்டேன் டயா. நீயே என்ன போன்னு சொன்னாலும் நான் உன்ன விட்டுட்டு போமாட்டேன். புரியுதா? அப்டின்றாங்கடா. நம்ம டேங்க்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. ஃபைனலா நம்ம ஜங்குக் தான். அந்த ரிங்க தான் டேங்கோட ஃபிங்கர்ல வந்து அழகா இது பண்றாங்க. ஸோ அந்த ரிங்க தான் ஒரு மாரி சேடாவும் பார்க்குறாங்க. ஏன்னா, அது அவ்ளோ காஸ்ட்லிலாம் கிடையாது. அவங்களோட சேவிங்ல ஒரு அது டைமண்ட் ரிங்கும் கிடையாது. அது வந்து என்னன்னா, நம்ம கோல்டு ரிங்லயே ஒயிட் கல்லு வச்சு வாங்குவோம்லடா, அந்த மாரி அந்த ரிங் ஃபுல்லா இருக்கும். ஒரு மாரி அழகா சின்ன சர்க்கிள்ல ஃபுல்லா சர்க்கிள்ல வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாரி இருக்கும். ஆனா பார்க்க நல்லா கியூட்டா அழகா இருக்கும்டா. பட் இருந்தாலும் டேங் போட்டிருக்க மத்த திங்ஸ்க்கு முன்னாடி இது ரொம்ப கம்மி தான். ஸோ ஜங்குக் ஃபீல் பண்றத டேங்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு அந்த ரிங்க தான் அப்படியே அவங்க கையில ஹோல்ட் பண்ணிட்டு ஹார்ட் கிட்ட வச்சுக்கிட்டாங்க. ஜங்குக், நான் இவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ் போட்டிருந்தாலும், என் கையில இந்த ரிங்கோ, என் கழுத்துல இந்த செயின் இருக்கிற சந்தோஷத்த எதுவுமே குடுக்க மாட்டேது தெரியுமா? இந்த திங்ஸ்லாம் என் கூட இருக்கும்போது, நீயே என் கூட இருக்கிற மாரி இருக்கு. இது எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஜங்குக். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஃபார் லவ்விங் மீ. அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் புரியுது. டேங் வந்து என்ட்ட எவ்வளோ இருந்தாலும் நீ வந்து எனக்காக போடுற எஃபெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஸோ இந்த மாரி ஒருத்தவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போற ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர்ல. ஸோ அவங்க 2 பேருமே அவங்கள புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்காக என்னென்ன பண்ணணும் இந்த மாரி ரொம்ப கியூட்டா தான் அந்த மூமெண்ட் இருக்கு. ஸோ இப்படியே அந்த எப்பயும் போல தான்டா அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஜங்குக் வந்து டேங்கோட ரூம்ல தான் இருப்பாங்க. ஸோ டேங் வந்து நம்ம ஜங்குக்க ஹக் பண்ணிட்டு தான் தூங்கியிருப்பாங்க. டேங் வந்து ஐ மீன் ஜங்குக் வந்து தூங்கும்போது ஷர்ட் வேர் பண்ண மாட்டாங்க. அந்த பனியன் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ டேங் வந்து ஷர்ட் மட்டும் போட்டிருப்பாங்க. ஷர்ட் மட்டும் தான். ஸோ வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல தான்டா படுத்த மாரி தூங்கியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து டேங் வந்து ரொம்ப சேஃபா ப்ரொடெக்டிவா ஹக் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு அண்ணங்களுக்கு கல்யாணம். இது முடிஞ்சோனே எப்படி இருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா சுகா அண்ணனுக்கு மேரேஜ் பத்தி பேசிருவாங்க. கண்டிப்பா எனக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்குமாச்சும் போற மாரி பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ம். புரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சுகாக்கும் உனக்கும் ஒண்ணா தான் வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா உங்க அண்ணன் சரியான பிடிவாதக்காரன். ஹோ! ஜிம்மினோட விஷயத்துல நீ மட்டும் எப்படி? ஆ? அண்ணங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரே மாரி தான் இருக்கீங்க. அது அண்ணங்களோட நேச்சர்டயா. அதெல்லாம் யாராலயும் மாத்த முடியாது. ம். ஆனா நாங்க தான் கஷ்டப்படுறோம். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜங்குக். ம். நீ ஜிமின பாத்தியா? இப்ப என்னடா புதுசா என் தம்பிய பத்தி கேட்குற? ஏய் 1 வீக்கா நான் காலேஜ் போல. அதான் கேட்டேன். ம். பார்த்தேன். நோட்ஸ் வேற உன்ட்ட குடுக்க சொன்னான். நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் நாளை கழிச்சு ஏதாச்சும் ஒரு நாள் எடுத்துட்டு வரேன். ம்ஹ்ம். மேரேஜுக்கு முடிச்சு கண்டிப்பா நான் தூங்க தான் போறேன். அப்புறம் நீ இங்க தான் இருக்கணும். எங்கேயும் போக்கூடாது சரியா? செம்ம டயர்ட் ஆயிரும் மேரேஜ் அன்னைக்கு. நீ சொன்னாலும் நான் போமாட்டேன். அப்புறம் எதுக்கு? தட்ஸ் அ குட் பாய்.
இந்த மாரி பொண்டாட்டி சொல்றத கேட்டு புருஷன் நடந்துக்கிட்டா, லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுமா. அப்படியா? இதெல்லாம் யார் சொன்னா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. சொல்ற பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கா, நல்லா இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். ஆனாலும் உங்களுக்கு ஏத்த மாரி தான்டா மாத்திக்கிறீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். நாங்க அப்படிதான். ஜங்குக். ம். எனக்கு நம்ம மேரேஜ் அப்ப கிராண்ட்மா, கிராண்ட்பா, வில்லியம் ஈஸ்ட், அப்புறம் அந்த சின்ன பையன் அவன் பேரு உனக்கும் மறந்துருச்சா? ம். ஆமா. அவன் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. அவன் பேர் நேட்டுதேல. தெர்ல. சொன்னா சரியான வாயாடி அவன். ம். அவன் கூட லாஸ்ட்டா வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்து பேசினோம். ஆனா ரொம்ப வாய் அவன். ம். கண்டிப்பா நல்லபடியா நம்ம பேரண்ட்ஸ், அதாவது உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறட்டும். கண்டிப்பா அவங்களையும் கூட்டிட்டு வருவோம். ம். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். ஆனா எனக்கு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. அதனால என்ன? நீ பாட்டுக்கு படி. அப்புறம் கூட மேரேஜ் பண்ணிக்கிறோம். பண்ணலாம். ஆனா என் கல்யாணத்துக்குள்ளேயும் நீ ரொம்ப கிழவனா போயிருவியே. ஏய் 30 வயசுல எவன்டா கிழட்டு பையனா போவான்? அப்படி பார்த்தா உங்க அண்ணன் மூத்த அண்ணன் இளவட்டத்துலயா கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஏய் இப்போ தேவையில்லாம எங்க அண்ணனை பத்தி பேசாத. நான் உன்னை பத்தி தானே பேசுறேன். அது சரி, உங்க அண்ணனை பேசினா வந்துடுறியா அப்படியே? அங்கெல்லாம் அப்படிதான். யோசிச்சு பாரு, உன் பக்கத்துல ஒரு 24 வயசுல நான் நிற்பேன். நீ 30 வயசுல நிற்பியே. ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை தாண்டா அவங்களுக்கு கீழே அப்படியே அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. டேங்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறாங்க. ஏய் ஜங்குக் என்ன பண்ணுற? மேடம் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது. நான் மேரேஜை பற்றி தான் பேசுனேன். ஏய் கேடி, எதை பற்றி பேசுனேன்னு எனக்கு தெரியாதா? எதை பற்றி பேசுனேன்? நான் மேரேஜை பற்றி தான் பேசினேன். நீ தான் அப்போல்லாம் தப்பு தப்பாக யோசிக்கிற. அப்படியா? சரி அப்போ தப்பு பண்ணுவான். ஏய் நான்லாம் வரல. வாடா அப்படின்றாங்க. அப்படியே அந்த இடம் க்யூட்டாக போகுது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங் நெக்கில் தான் கிஸ் பண்ண வராங்க. நம்ம டேங் வந்து பிடிச்சி தள்ளி விட இந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக போகுது. தலானியை வச்சு சண்டை போடுறது, அந்த ரூம்குள்ளேயே ஒரு ரன்னிங் ரேஸ்லாம் போகுது. செம்ம க்யூட்டாக இருக்கும். ஃபைனலாக ஓடி முடிச்சு டேங் வந்து அப்படியே ரொம்ப ஹெவி ப்ரீத்தில் தான் கட்டிலில் படுத்துருவாங்க. அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் அப்படியே டேங்கோட பக்கத்தில் தான் வந்து படுத்திருப்பாங்க. டக்குன்னு வந்து டேங் ஜங்குக்கோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அவங்கள ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் தானே தலையை வச்சுருப்பாங்க. நாளைக்கு வெள்ளனா எந்திரிக்கணும். வெள்ளனா எந்திரிக்கணும். குட் நைட். குட் நைட். லவ் யூ. லவ் யூடா திமிரு பிடிச்சோனே. லவ் யூடா டிரைவர் அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக போகுது. ஸோ மார்னிங் தான்டா மேரேஜ் செம்ம பரபரன்னு போய்க்கிட்டே இருக்கு. நம்ம டேங்லாம் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி லைட் க்ரீனில் வந்து ஒரு கேஷுவல் ஷர்ட் தான்டா போட்டிருக்காங்க. அதுவும் அப்புறம் இந்த ஒரு ஷேடோ அந்த சாண்ட் கலர் சொல்லுவாங்கல்லடா, அந்த கலரில் வந்து கொஞ்சம் அவங்களோட லெக்கை வந்து பென்சிலாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் பிரச்சனையே. அந்த சாண்டில் கலரில் வந்து ஒரு ஃபேண்ட்டுடா. அது வந்து பார்த்தோம்னா அவங்களோட காலோட சைஸ் அவ்வளோ அழகா காட்டும் லீனா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில வந்து எப்பயுமே அவங்க போடுற ஜுவல்ஸு, அந்த பிரேஸ்லெட், செயினு, ஸோ இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல எப்படி ஒரு நீட் அண்ட் எலிகன்ட்டா இருக்கணுமோ, அந்த மாரி இருப்பாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டா இருக்கும் டேங்க பார்க்குறதுக்கே. அண்ட் ஜங்கூக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மல் ஷர்ட்டு தான்டா. அது வந்து ஆக்சுவலா நம்ம டேங் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு எனக்காக அத போட்டு வர சொல்லி அப்படி. அது வந்து என்னன்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தான்டா. கோட் ஷூட் மாரி தான் இருக்கும். பட் நம்ம ஜங்குக் வந்து நான் போய் எப்படி கோட் ஷூட் போட்டு வரேன் அப்படின்ட்டு தான் கோட் போடாம அந்த ஷர்ட் மட்டும் போட்டிருப்பாரு. 2 பட்டன் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல தான் வந்திருப்பாங்க.
நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "கோட் எங்கடா?" அப்படின்ற மாரி தான். இப்ப ஜங்குக் வந்து அப்படின்ட்டு சாரி அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த ரிச்சுவல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம டேயாங்லாம் ஃபுல் பிஸில இருப்பாங்க. அது பண்ண, இது பண்ண அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்கள புடிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் வாடா, வாடான்ற மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மின்யூஜு, ஃபிலிக்ஸு, டேவிட் இவங்க எல்லாருமே புடிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "இவன பாரு" அப்படின்ட்டு. நம்ம ஜிம்மினுக்கும் சத்தியமா முடியாது. "எங்க அண்ணன் இப்படி ஒரு நாய்க்குட்டி மாரி மாத்தி வச்சுட்டியே" அப்படின்னு தான் நம்ம டேங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் பேசிட்டு அந்த சைடு தான்டா போய்க்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஹால்வே மாரி தான் இருக்கும். தூண்லாம் நெறையா இருக்கும். ஸோ வந்து அங்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா, யாரோ டேங்க புடிச்சு இழுத்த மாரி இருக்கும். ஸோ அப்பதான் அவங்க பார்ப்பாங்க, நம்ம ஜங்குக் தான் டேங் வந்து தூண்ல சாய்ச்ச மாரி டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா என்ன கண்டுக்கிறவே மாட்ற? ஆ இப்ப ஃபுல்லா நான் தான் உன்ன கெஞ்சிக்கிட்டே இருக்கேன்." கெஞ்சு." "ஏன்? பொண்டாட்டி கெஞ்சுனா குறைஞ்சு போயிருவியா என்ன?" அதெல்லாம் குறைய மாட்டேன்." "சரி மார்னிங் கிஸ்." "மார்னிங்கா? இது ஆஃப்டர்நூன் ஆகப்போது. வா போய் சாப்பிடலாம்." "கொஞ்சமாச்சும் எனர்ஜிக்கு ஏதாச்சும் குட்றா. இதுக்கு முன்னாடி என்ன எனர்ஜியெல்லாம் வச்சுக்கிட்டா இருந்த? ஆ அப்போலாம் எனர்ஜி ஸ்பாயில் ஆகாது." "ஓ! அப்ப இப்ப என் கூட இருக்கனால எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டா போகுதுன்னு சொல்றியா?" அப்படி இல்லடா. 2 காலையிலயும் மார்னிங்கும் சேர்த்து 2ஆ கூட குடேன்." "அதெல்லாம் முடியாது." ப்ளீஸ்டா. ஜங்குக் வேணாம். பிரச்சனை ஆயிரும். ஒழுங்கா நானா எங்க வீட்ல இத பத்தி பேசுற வரைக்கும் சமத்து பையனா அமைதியா இரு. நீ பேசுறப்ப பேசு. இல்லன்னா இத யாராச்சும் பார்த்து கூட பேசட்டும்." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் வந்து கிஸ் பண்ற மாரி தான்டா போறாங்க. ஸோ அப்ப யாரோ திடீர்னு வந்து டேங்க பார்த்துட்டு டேங்க கூப்பிடுற மாரி தான் இருக்கு. நம்ம ஜங்குக்க வந்து டேங் வந்து அந்த தூண் பின்னாடி ஒளி மறையிற மாரி நிக்க வச்சுட்டு, அந்த பெர்சன் தான்டா பார்ப்பாங்க. அது வந்து அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க டேங்ட்ட. நம்ம ஜங்குக் சும்மாவா இருப்பாரு. அப்படியே டேங்கோட ஷர்ட்குள்ள கை விட்டு அந்த முதுக தான்டா ரப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. முதுக ரப் பண்ண. டேங்கோட அந்த பொடனி முடிய வந்து அப்படியே சாஃப்ட்டா தேய்ச்சு விடுறது. பின்னாடி வந்து யாருமே இருக்கிற மாரி தெரியாது. ஆனா நம்ம டேங்க் வந்து உசுரே போகும். "இவன் இருடா உன்ன வச்சுக்கிறேன்ற" மாரி. ஆ டேங் எ எ அப்பா சொன்னாங்க, "அரேஞ்ச்மெண்ட்லாம் நீ தான் பண்ணேன்னு. டிசைனிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு." "ஓ! அப்படியா அங்கிள். தேங்க்ஸ்." ம். "நீ கண்டிப்பா நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தடவ பார்த்தேன்னா, அங்க நீயும் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்ல?" எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கிள். எனக்கு டாக்டர் ஆகணும். அது மட்டும் தான் ஆசை." ம். அப்பா சொன்னாங்க, "உனக்கு டாக்டர் பிடிச்சிருக்குன்னு." ஹோ! இதோட 18 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் உங்க அப்பாவ கடைசியா டாக்டர் கோட்ல பார்த்து. "பரவால்ல. நீயாச்சும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேல்ல?" "ரொம்ப ஹாப்பி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா டாக்டர் கோட் போட்டா ரொம்ப பிடிக்கும்." "ம். உண்மையாவா?" "ம். உங்க அப்பா இந்த அளவுக்கு வரதுக்கே உங்க அம்மா தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டாங்க." "உனக்கு இதெல்லாம் சொன்னது இல்லையா? உங்க அம்மாவும், உங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணாங்கன்னு?" "ம். இல்ல அங்கிள்." "ம். ரொம்பலாம் இல்ல. உங்க அம்மா வண்டியில போய்க்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. எல்லாரும் அமைதியா இருக்கும்போது உங்க அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அத உங்க அப்பா பார்த்ததுக்கப்புறம் தான் உங்க அம்மாவோட நல்ல மனசு பிடிச்சு போச்சு. 2வது உங்க அப்பா அந்த பேஷண்ட்லலாம் நடந்துக்கிற விதம், இதெல்லாம் பிடிச்சு போயி அப்படியே அவங்களுக்குள்ள லவ் உருவாச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா இருந்தா இந்த மூமெண்ட்டும் நல்லாதேல இருக்கும். கண்டிப்பா நல்லாருக்கும் அங்கிள். என் அம்மா, அப்பாவும் லவ் மேரேஜ்ன்னு தெரியும். ஆனா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. எனிவே அங்கிள், பார்ட்டிய என்ஜாய் பண்ணுங்க. எதா இருந்தாலும் கூச்சப்படாம என்ட்ட கேளுங்க அங்கிள். ம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்படின்ட்டு அவங்க அங்கருந்து போயிட்டாங்க. அவங்க போனோனே அவ்வளோதான்டா நம்ம ஜங்குக்கு வந்து டேங்க இழுத்துருவாங்க உள்ள அவங்களுக்குள்ள. இழுத்துட்டு அந்த கிஸ் மூமெண்ட் தான்டா போகும். ஃபைனலா கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு டேங்கோட ஃபோர்ஹெட்ட தான் அட்டாச் பண்ணுவாங்க. "உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா டேங்?" "ஜங்குக், நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சரியா? என் லைஃப் எப்படி நான் போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன லவ் மட்டும் பண்ணு. புரியுதா?" "புரியுதுடா." "ம். குட் பை." அப்படின்றாங்க. பட் ஜங்குக்கு இத லேசா விட்ற மாரி இல்ல. டேங்க்கு இது நல்லாவே தெரியும். ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியா அங்கனக்குள்ள போதுடா. ஃபைனலா அங்க என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் உட்காந்துருக்காங்க. பார்த்தோம்னா ஜிம்மின், அப்புறம் மயூரி, டேவிட், அலெக்ஸு,
டேயாங், ஜங்குக்கையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. மின்யூஜ், ஃபிலிக்ஸு, அம்மி இவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்கடா. ஸோ அப்பதான் லைலாவும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைலா வந்து ஒரு மாரி சேடா தான் இருந்திருப்பாங்க. மயூரி இத நோட் பண்ணியிருப்பாங்க. "என்னாச்சு என்னாச்சு லைலா? நீ ஏன் சேடா இருக்க?" அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மைண்ட் அப்செட் அவ்வளோதான்" அப்படின்ட்டு நம்ம டேக்குக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறத தான்டா பார்ப்பாங்க. ஸோ மயூரிக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அது வந்து எதுவுமே பேசல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லைலா வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. வெளிய போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஸோ மயூரியும் கொஞ்ச நேரத்திலேயே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. சரி லைலாவ போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அங்க போய் பார்த்தா லைலா தான் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. "நீ ஜங்குக்க லவ் பண்ணியா என்ன?" "ஆ அது எதுக்கு உங்களுக்கு?" "ரொம்ப யோசிக்காத. நானும் சுகாவ லவ் பண்ணேன். ஆனா ஃபோர்ஸ் பண்றதுனால வர லவ் உண்மை கிடையாதுல்ல. அதான்." "அப்ப நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்களா?" "சத்தியமா ஆகல இன்ன வரைக்கும். டைம் எடுக்கும்ல." "ஆமா. ஆனா இந்த ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. வலிக்குது." "லைலா, மூவ் ஆன் எப்பயுமே வலிக்க தான் செய்யும். நம்ம ஒருத்தவங்கள உண்மையா லவ் பண்ணியிருந்தா. ஆனா அந்த பாஸ்ட்ட புடிச்சு நம்ம தொங்கிக்கிட்டே இருந்தோம்னா, அது 2 பக்கமும் வலிய மட்டும் தான் குடுக்கும். நான் சொல்றது புரியுதா?" அப்படின்றாங்க. லைலாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "உனக்கு வேணும்னா, நீ மூவ் ஆன் ஆகுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா." அப்படின்றாங்க. லைலா வந்து அப்படியே மயூரிய தான்டா ரொம்ப ஒரு மாரி பார்க்குறாங்க புரோக்கனா. ஸோ மயூரி வந்து லைலாவ ஹக் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம டேகுக்கு தான் வச்சு விடாம போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அலெக்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் வந்து டேங் வந்து இப்ப அவனோட லைஃப் அப்படின்றப்ப அத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட் அவ்ளோ அழகா போகும். அன்னைக்கு நைட்டு தான்டா. ஸோ ஃபைனலா நாம்ஜூன், ஜின்னு அண்ட் ஜே-ஹோப், என்வா எல்லாரையுமே வந்து கிம் ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா வெல்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே எல்லா சைடும் நம்ம டயாங்கோட கண்ணு ஜங்குக் மேல மட்டும் தான் இருக்கும். நம்ம ஜங்குக்லாம் கிடைக்கிற டயத்துலலாம் டயாங் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, வளைச்சு வளைச்சு ரொமான்ஸ் பண்றது, இந்த மாரி இந்த மூமெண்ட்டு ரொம்ப அழகா போகும்டா. இவ்ளோ ஹேப்பியா அப்டின்ட்டு. ஸோ நைட் எப்பயும் போல நம்ம டேங் தான்டா ஒரு மாரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டயர்டா தான் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல அப்படியே விழுந்துருவாரு. ஜங்குக்கும் டக்குன்னு டேங்க ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஏதோ இப்பதான் 2 பேருக்கும் அவங்களோட உலகத்துக்குள்ள வந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. "டயர்டா இருக்கியா?" "ம். குட் நைட். தூங்கு. நாளைக்கு உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்." "நாளைக்கா? டயர்டா இருக்கேன்." "ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சீக்கிரமே கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துரலாம்." அப்போ ஓகே." அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ சடனா அப்படியே பார்த்தோம்னா, அந்த நைட் அவ்ளோ அழகா போது. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஜெயில தான்டா காட்டுறாங்க. அதில ஒரு பெர்சன் தான்டா அவருக்கு வந்து ஒரு 50 ஒரு 55 கிட்ட இருக்கும்டா ஏஜ். ரொம்ப கோவமா உட்காந்துருப்பாங்க. ஸோ அவர் ஏஜ்ல இருக்க ஒரு லேடி தான் அவங்க கிட்ட வந்து ஒரு மாரி கோவமா பார்ப்பாங்க. "நீ எல்லாம் என்ன? ஆ? பேரு தான் சாய். ஆனா 3 1/2 வருஷம் ஆச்சு நீ உள்ள வந்து. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகப்போது. இன்னும் உன்னால வெளிய போ முடியலைல? ஆ? என்ன சொல்ற? நீ ஏன் எதுவும் பண்ணல? நீ வெளிய போ வேண்டியதுதான? நான் ஏன் வெளிய போ முடியாம இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? அந்த மித்ரானால தான் நான் இன்னும் உள்ள இருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணி வெளிய போணும்னு நெனச்சாலும், என்ன திருப்பி திருப்பி இதுக்குள்ள தள்ளி விட்றா. ஒரே ஒரு தடவ நான் டேங்க நேர்ல பார்த்துட்டேனா, அவன என் கைக்குள்ள போட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் ஈஸியா என்னால வருணோட சொத்த அடைஞ்சிட முடியும்." ம். எனக்கும் அதேதான். ஒரே ஒரு தடவ அந்த டேங் எனக்கு கிடைச்சா போதும். அத வச்சு எல்லாரையும் நான் பழி வாங்கிருவேன். நம்ம 2 பேரோட டார்கெட்டும் ஒரு ஆளு தான். ஆனாலும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த மெய்டுட்ட நான் சொல்லி அவன டார்ச்சர் பண்ணா, மித்ராவ வெளிய பத்தி விடுவாங்க. இல்ல டேங்க்கு மித்ரா மேல இருக்க கோவம் போகும்னு நெனச்சேன். ஆனா அந்த பைத்தியக்காரன் அப்படியே அவங்க அப்பா மாரியே இருக்கான். என்ன பண்ணனே தெரியல. உன்ன அவன கிட்னாப் பண்ண சொல்லி என்ட்ட குடுக்க சொன்னேன். ஆனா நீ
ஏய் கமான்! நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே. நீ என்ன பண்ண? அது தப்பு இல்லையா? நீ நல்ல மாதிரி பேசுறியப்ப நீயும் வருண் மேலே தேவையில்லாமல் பொய் பழி எதில் போட்ட? அது உனக்கு தேவையில்லாதது. உனக்கு அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும், எனக்கு அவங்க சொத்து கிடைக்கணும். அதுக்கு டேங் தான் கரெக்டு. அவன் கிம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு அவன் மேரேஜ் பண்ணி அவனை எங்கேயும் அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது. ஒருவேளை அவன் போகிற வீடு இதை விட ரொம்ப செக்யூரிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டம்தான். இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற? நான் ஆல்ரெடி என் லாயர்கிட்ட பேசிட்டேன். இந்த தடவை நீ வெளியே போகிற எனக்கு அங்கனக்குள்ளே ஒரு ஃபேக் ஐடி எல்லாமே என்னோட அடியாளுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ அங்கே போய் என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஒன்ஸ் ஓம் பக்கம் அவங்களோட பார்வை வந்துருச்சுன்னா என்ன மேபி கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் என்னால் வெளியே வர முடியும். புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு டேங் உன் கைக்குள்ளே போடுறதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. டேங் அப்படியே அவங்க அப்பா மாதிரி, யார் எது சொன்னாலும் நம்பிடுவான். அவன் நான் பண்ணிடுவேன், என் கைக்குள்ளே ஈஸியாக போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாலாம் டேங் அவன் குழந்தை இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு டேங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனை என் கைக்குள்ளே என்னோடய வழி கொண்டு வரது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பாசத்தை கொடுத்தா போதும்ல அப்படின்றாங்க. ஸோ அங்கனக்குள்ளே அவங்க ஏதோ பிளான் போடுறாங்கடா, ரொம்ப இதாக போகுது. இங்கனக்குள்ளே நம்ம ஸ்டோரியை முடிச்சுக்கலாம்டா. அவங்க அம்மாவோட ஃபேஸ்லாம் அப்படியே டெரராக இருக்குது. அதனால் ரொம்ப வேணாம். ஒரு ஹாப்பி மூமெண்ட் வேறு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ டக்குன்னு சேடு வேணாம். அண்ட் ட்விஸ்ட்டு கேட்டிருக்கீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு என் ட்விஸ்ட்டை கொண்டு வரேன். அண்ட் அதுக்கு மேலே ஸ்டோரி அப்படின்ட்டு போக போக பாட்டில் பார்க்கலாம்டா. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டு நான் 1K போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ட் தேங்க்யூ வெரி வெரி ஸோ மச். அண்ட் டாட்டா பை பை, டேக் கேர், லவ் யூடா பட்டர்ஃப்ளைஸ். அது வரைக்கும் இன்னொரு பாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ளாரான். அது எப்படி ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லலாமா, கார்டன் சொல்லலாமா? பட் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் சன்ஷைன் ஃப்ளவர்ஃபுல் கார்டன். அழகாக வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரிஸை என்ஜாய் பண்ணுங்கடா. ஸோ எப்பயும் போல் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப பேச வேணாம், நான் வளர ஆரம்பிச்சிடுறேன். ஸோ டாடா பை பை, லவ் யூடா, பாய்.